நானோ சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நம்முடைய தாயில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. இந்த 3 சொற்றொடர்களுக்கும் வாக்கியங்களுக்கும் அடிப்படையாக நாம் ஒரு சரித்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சத்திய வேதத்திலே ஆகமங்கள் இருக்கின்றன, சரித்திர புத்தகங்கள் இருக்கின்றன, பாடல் புத்தகங்கள் இருக்கின்றன, தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தது புதிய ஏற்பாடு, அதிலே சுவிசேஷங்கள், நிருபங்கள், தரிசனங்கள் இருக்கின்றன. இந்த சரித்திர புத்தகத்திலே ஒரு அருமையான சரித்திர புத்தகம், 2 புத்தகங்கள் பெண்களின் பெயர்களில் இருக்கின்றன. ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். எஸ்தரை பற்றி அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த புத்தகத்தில் கர்த்தர் என்ற வார்த்தையே இல்லையே. உண்மை. ஆனால் கர்த்தரை மறந்தவர்களின் சரித்திரத்தை மாற்றி அமைத்த தேவனுடைய கரம் 2 சொற்றொடர்களை மொர்தெகாய் பயன்படுத்துகிறான். வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அந்த இடம்தான் தேவனுடைய இடம். நீ மௌனமாக இருந்தால் தன் மகளிடம் சுட்டிக்காட்டி சொல்லுகின்றான். எஸ்தர் என்ற சொல் பாரசீக சொல். அந்த சொல்லுக்கு கிழக்கின் நட்சத்திரம் என்று பொருள். நட்சத்திரங்கள் இரவில் மட்டுமல்ல, 24 மணி நேரம் பிரகாசிக்கின்றன. அவற்றை விட சிறிய சூரியன் பிரகாசிப்பதினால் நம்முடைய கண்கள் கூச்சமடைந்து பகலில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. நாம் எல்லாரும் எதற்காக கல்லு பதித்த நகைகளை செய்கிறோம்? அது கொஞ்சம் பிரகாசிக்கும். சாதாரணமாவே தலையை ஆட்டி ஆட்டிக்கிட்டு கையை நீட்டிட்டு பேசுவோம். கல்லு பதித்திருந்தால் ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னா வெளிச்சத்துல டால் அடிக்கும். அப்புறம் தான் ஓ அது என்ன போல் இருக்குது. அப்படி பார்ப்பதற்கு சுண்டி இழுக்கக்கூடிய கவர்ச்சியானது நட்சத்திரங்கள் 5 முனைகளை உடையது. அவளுடைய இயற்பெயர் எபிரேய மொழியில் அத்தாள், வாசனையுள்ள மரம். நம்மெல்லாம் வாசனையா இருக்கணும்னதான் வாசனையான சோப் போட்டு குளிக்கிறோம், வாசனையான பவுடர் போடுறோம், பெர்ஃபியூம்டு ஹேர் ஆயில் போடுறோம், ட்ரெஸ் வைக்கிற இடத்துல கூட நேப்தலின் பாக்ஸ், ஃபிளவர் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறோம், போதாக்கரைக்கு சாம்பிராணி சூட புகைகளை கூட ஊட்டிக் கொள்ளுகிறோம். இன்னும் சென்ட் வேற போடுறோம். சென்ட் போட்டு ஒரு 4 பேர் இங்கே ஒரு நல்ல வாசனை அடிக்குது, நல்ல வாசனை அடிக்குது, யார் மேல தெரியலையே, நமக்கே தாங்காது பெருமை. யாருமே கேட்கலன்னா நமக்கு மனசே கேட்காது. என் மேல வாசனை அடிக்கலையே, ஒன்னே அடிக்கலையே, நல்லா மோந்து பாரு, நல்ல வாசனை, எங்கடி வாங்கின? இது ஃபாரின் சென்ட் தெரியுமா? சொல்றதே ஃபாரினா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு 2 இடங்களில் வாழ்க்கைகள் அமைகின்றன. ஒன்று அவள் பிறந்து வளர்க்கப்படுகின்ற வீடு, இன்னொன்று அவள் தேவனுடைய கிருபையினால் புகுந்து வாழ்க்கைப்படுகின்ற வீடு. இந்த 2 இடத்திலும் அவள் செல்வாக்காக இருக்க வேண்டும். பிறக்கின்ற இடத்துல தாய்தான் உடன் பிறந்தவர்கள் அவளுக்கு வேண்டிய வாசனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறீர்கள் என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். நாம் என்ன சொல்லுகிற சொல்லை பார்த்து, அவன் வாடையே எனக்கு ஆகாதே, நம்மளை நம்முடைய வாசனையே பிடிக்கலையா அவனுக்கு? சாப்பிடுற ஆதாரத்துல கூட வாசனை இருக்கணும், அதுல கூட வாசனை. ஆமா, நாம் தின்பது உண்பது கூட வாசனையாக இருக்க வேண்டும். பிறந்த வீட்டிலே வாசனையை பெற்றுக்கொண்டு புகுந்த வீட்டிலே கணவனும் புதியவன், உறவினர்களும் புதியவர்கள். என் மக அந்த இடத்துல போய் நட்சத்திரமாக பிரகாசிப்பாளாம். புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிற விலையேற பெற்றது. இந்த புத்தகத்தில்தான் நம்முடைய நாட்டினுடைய பெயர் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் முதல் சொல்லிலேயே வருகின்றன. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆளுகின்ற அகாஸ்வேரு என்ற மன்னன். From India even unto Ethiopia என்று வருகிறது.
அப்படியானால் இந்தியாவையும் ஆண்டவன் அகஸ்வேறு மன்னன் என்று தெரிகிறது. அவ்வளவு பிரபாவனை உடையவன் தன்னுடைய பெருமைகளை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய நாட்டு பிரபுக்களை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து விருந்துக்கு கொடுத்து மகிழ்ந்தான். சுல்தான் அரண்மனையில் கொள்ளை மகிழ்ச்சி, சுல்தான் அரண்மனையில் கொள்ளை மகிழ்ச்சி, பெரியோ சிறியோ யாவத்து முகத்தி, பெரிய சிறியோ யாவத்து முகத்தி, நூற்றி என்பது நலனவு கொண்டாட்டும் மகிழ செய்தாரே. நம்முடைய நாட்டில் பிறந்தோ மருந்தோ மூன்று வேலை என்று பலரும் சொல்வார்கள். ஆனால் இந்த மன்னன் பாருங்க 6 மாதம் அமோதிருந்து அழகாக அவர் செய்தாரே. பெண்கள் துணிலே வெள்ளி வளையங்கள் உண்டவன் கிடைத்த உங்களே தலையில் பதித்தான். வெள்ளி கலிகை போட்டு வைத்தான். பொன்னான கலிகை நிறுத்தாத போட்டே வைத்தான். நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் என்னென்ன செய்வோம் யோசித்து பார்ப்போம். ஈட்டரி பூரி தோசை உப்புமா பொங்கல் புட்டு இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா பூரி கிழங்கு சாம்பார் வடையும் தாராளமாக கொடுப்போம். அப்புறம் என்ன கொடுப்போம்? பழைய குருடி கதவை திருடி அதே இட்லி அதே தோசை கொடுப்போம். ஆனால் இந்த மன்னன் பாரி ஒரு நாள் வந்தது அடுத்த நாள் தலையே காக்கிற குற்றம் ஒரேயாக வகவகையாக தந்தானே. தன்னுடைய பெருமையை வெளிநாட்டேறு சிங்கார தோட்டத்தில் அமோகமாக செய்தானே. தன்னுடைய பெருமையை எல்லோரும் தெரிந்து கொள்ள தடபுள்ள செய்தானே. வெண்கலத்தூண் வெள்ளி வளையங்கள் அழகழகான சேலைகளை வண்ண வண்ண சேலைகளை தொங்க விட்டிருந்தால் அது காத்துல லேச ஆடினாலே அழகு கொள்ளை கொள்ளும். தரை கூட வண்ண வண்ண கற்களை பதித்திருந்தான். உட்காருவதற்கு ஆண்டவனே நமக்கு குஷன் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம இன்னொரு குஷன் செய்து அதுல பாடுற வேற வெள்ளி சரிகை பொன் சரிகளை வைத்து அப்படி வைத்திருந்தான். நானாவித பாத்திரங்கள். நம்முடைய வீட்டுக்கு கூட விருந்தினர்கள் வந்தா நம்ம குடிக்கிற டம்ளரையா கொடுப்போம். உள்ள இருந்து திறந்து அரைமாரி திறந்து பீரத்தை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி ஏதாவது காலைக்கு திடீர்னு வந்துட்டீங்கயா குடிங்க. அவர் சும்மா குடிச்சா நம்ம மனசு கேட்குமா? எப்படிங்கயா இருக்குது இது இதுக்கு கேக்குற? இப்ப குடிக்கிறார்கள பேசாத. எப்படிங்கயா இருக்குது? நல்லா இருக்குதுங்கம்மா. அவசரத்துல போட்டதுங்கய்யா. இன்னும் போட வேண்டிய முறையில போட்டா டாப் டக்கரா இருக்கு. அவர் ஒண்ணு கேட்கலையே. அவர் சும்மா உட்காந்துருந்தா கூட உட்கார்ந்தே இருக்கிறீங்களே, எங்க வீட்டை தான் கொஞ்சம் வந்து பாருங்களேன். அவர் பார்க்க கேட்டாரா? உனக்கு ஆசை. அவரை கூப்பிட்டு கொண்டு போகும்போது இந்த கலர் டிவி போன வாரம் தாங்க வாங்கின 14,000. இந்த கிரைண்டர் என் பையன் வாங்கி கொடுத்தான். மிக்சியை கூட எங்க வீட்டு விசேஷமா இருக்குது. அவர் என்ன உன்னை பத்தி பேப்பர் ரிப்போர்ட்டா எடுக்க வந்திருக்கிறாரு. அம்மா அந்த டம்ளர்லாம் என் பையன் துபாயில இருந்து அனுப்பிச்சதுங்கய்யா. இதெல்லாம் நல்லதுதான். நாமே இப்படி விரும்புகிறோமே, ஒரு ராஜா விரும்ப மாட்டானா? வெண்கல தூணை காட்டினேன், வெள்ளி வளையங்களை காட்டினேன், இன்னும் என்ன நான் கொடுக்காமல் இருக்கிறேன்? ஒரு காவலனை கூப்பிட்டான். திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடி எல்லாருக்கும். பெரியவர்களும் குடிக்கலாம், சிறியவர்களும் குடிக்கலாம், வேண்டிய அளவு குடிக்கலாம், 7 நாள் குடியுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஒரு ராஜா இப்படி சொல்லலாமா? ஐயா, யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டை, யாருக்கு கலக்கமப்பா? அவனா யாருக்கு கலக்கமப்பா? ஐயா, யாருக்கு வேதனை, ஐயா யாருக்கு சண்டை, ஐயா யாருக்கு வேதனை, யாருக்கு கலக்கலை, யாருக்கு சண்டையம்மா? அவனா யாருக்கு ரத்தம் கலகிற கண்கள், காரணம் எல்லா காயங்கள் யாருக்கு வந்துடுமே? நீதிமொழிகள் 23, 29 பாருங்க. நீதிமொழிகள் 23, 29 பாருங்க. எத்தனை கேள்வி சாலமோ கேட்கிறோம், கொஞ்சம் பாருங்க. பாடல்
யாருக்கு பிரிவினைகள், யாருக்கு ரத்தம் கலங்கிற கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். மதுபானத்தை நாடி அது இருக்கிற தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. சாலமோன் காலத்திலேயே கலப்பாயிடுச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு டிமாண்ட் இருந்திருக்கும். பால்ல ஏன் தண்ணி ஊத்துறான்? போதல மாடு கறக்கிறது 2 லிட்டர், இவன் விட்டுறது 1 லிட்டர். இதுல ஒரு சில பேர் சாமர்த்தியசாலிங்க அப்படி தொட்டி வச்சு நல்ல பழக்கம், தண்ணியே இல்லை, என்ன பெரிய எக்ஸ்பர்ட் நீ, உன் கலருக்கு என்ன பால் என்ன நிறம் கொடுக்குமோ, இது வேற வைத்து தோண்டி பாக்குறது. இப்படியெல்லாம் பார்க்கிறோம். நம்ம வந்திருக்கிறவங்க 50 பேரா இருக்கும், உள்ள இருக்கிறது 4 லிட்டரா இருக்கும். போறோம் 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து எல்லாருக்கும் வஞ்சனம் எல்லாம் எனக்கு கொடு, உன் கடையை விட்டு நான் எங்கேயாவது போறேன்னா சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு. சில பேர் அவசரத்துல குடிச்சிட்டு வேலைக்கு புறப்புறோம், சில பேர் குடிச்சிட்டு இல்ல கிக்கே இல்லையே, கிக்கு வேற வேணுமா, கிக்கு எப்ப வரும், சாகும்போது தன்னாலேயே வரும். நல்லா இருந்தாருங்க, காலையில் தான் வெட்டி வெட்டி இருக்குது. மனைவி வேண்டாம், பழக வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம், ட்ரீட்மெண்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுதான் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற கிக். கலியந்த உலகத்தை உதச்சிக்க போறான். தமிழில் தான் இது நல்ல சொற்றொடராக அமைந்திருக்கிறது. அந்த சொற்றொடர் என்ன? நோய் நொடி. நொடின்னா பள்ளம், நோய் வரும், அடுத்தது 6 அடி பள்ளத்துல இறங்கினாலும் இறங்குவார். சண்டை சாடி தோட்டம் துறவு வம்பு தும்பு இந்த இரட்டை சொற்களிலே நோய் நொடி ஒன்று. இதனால் பிரச்சனையா? இந்த ராஜாவுக்கு என்ன? எல்லாவற்றையும் காட்டுகிறார். பாம்பை போல கடிக்கும். இப்ப நல்ல பாம்பு போல இருக்கிற பாம்பெல்லாம் கடிச்சா கொஞ்ச நேரம் பொறுத்துதான் ரத்த மண்டலத்தை கட்டி ஆக்கும். கொஞ்சம் பேசலாம், நல்ல பாம்பு கடிச்சது படையத்துக்கு பார்த்தேன் அது வரைக்கும் உயிரா இருப்பான். ஆனா வீரியன் பாம்பு தீண்டினா 2 மண்டலத்தையும் கிரகிக்கும், ரத்த மண்டலத்தையும் பிடிக்கும், நரம்பு மண்டலத்தையும் கெடுக்கும். என்னடா நாக்கெல்லாம் பேச முடியாதியா? அதனாலதான் கொஞ்சம் தண்ணி அடிச்சவன் உளர ஆரம்பிக்கின்றான். இந்த ராஜாவுக்கு பாருங்க, அந்த 33வது வசனத்தின்படி உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும், உன் கண்கள் அந்நிய பெண்களை நாடும். குடிக்கிறவனுக்கு உடனே வரக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட பேச்சுகளும் கெட்ட நினைவுகளும் மோசமான புத்திகளும். நான் இன்னும் எதையாவது காட்டாமல் இருக்கிறேனா? ஓ, எனக்கு அழகான மனைவி இருக்கிறாள் அல்லவா, வஸ்தி. வஸ்தி என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். அவளை கொண்டு வந்து காட்டினால் என்ன? எந்த ஒரு கணவனாவது தன்னுடைய மனைவியை 4 பேர் பார்த்து மகிழ வேண்டும் என்று கொண்டு வருவானா? ஆம்பளைங்கள்லாம் போஸ்ட் கார்டு மாதிரியா? பொம்பளைங்கள்லாம் ரெஜிஸ்டர் லெட்டர், ஸ்டாம்பும் ஜாஸ்தி, வெயிட்டும் ஜாஸ்தி, போஸ்ட்மேன் கையிலே வச்சிருக்கணும், அட்ரஸைய பார்த்து அவர் தானே தெரிஞ்சு கையெழுத்தை வாங்கினதான் கொடுப்பா. அதனால்தான கல்யாணத்துல மணமக்கள் தங்கள் கையொப்பமிடுவார்கள். கையொப்பமிட்டதும் கூட்டுன்னு போங்கய்யா, அது வரைக்கும் தூரம். யாராவது அப்பாவை தேடி வீட்டுக்கு வந்தா கூட, சார் அம்மா இருக்க, அம்மா தான் இருக்காங்க, அப்பா இல்ல, அப்பா இல்லன்னு போய் சொல்லு தம்பி, போச்சுன்னு போ, எங்க அப்பா இல்ல, எப்பப்ப வருவார், அம்மா எப்போ வருவார், சாயந்தரம் தான் வருவாராம். மகனும் இல்ல, அம்மா தான் இருக்கிறாங்கன்னா கதவை லேசா திறந்து உருவம் வெளியே தெரியாது. அவர் இல்லைங்களே, எப்பமா வருவார், சாயந்தரம் தான் வருவார், சரிங்க நான் வரேன். அவ்வளவு பாதுகாப்பாக தங்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆம்பளை பிள்ளைங்களாம் பிறக்கிறது 9 மாசம், இது வர்றத 10 மாதம் பொறுத்து. கரைவல் காரணம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நான் 2 பிள்ளைகளும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறேன். ஒரு பையனை ஒப்பிடும், ஒப்பிப்பான். அதே ஒரு பெண்ணை ஒப்பினா அவன் எழுதிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். Mary had a little lamb. It flees as white as snow, and everywhere that Mary went, the lamb was shed to go. இதை யார் கற்றுக் கொடுக்கிறார்? கடவுளே அவளுக்கு இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். Modesty is the crown jewel of womanhood. இது அந்த பெண்ணை கொண்டு வந்த 7 பிரபுக்கள் அனுப்புறான். பட்டத்திராணியை ரூபபதிவர்த்தியை தமாய் அழைத்தோடு கூட்டுகிறார். பட்டத்திராணியை ரூபபதிவர்த்தியை தமாய் அழைத்தோடு கூட்டுகிறார்.
அரண்மனைக்கு அனுப்புகின்றான். நான் அழைத்ததாக போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள். சகோதரனே, சகோதரியே, சற்று நினைத்து பாருங்கள். அந்த புறத்திற்கு பாரசீக நாட்டிலே எந்த ஒரு ஆண்மகனும் போக முடியாது. ஒரு பெண் பிள்ளை வரவே முடியாது. ஆண்கள் முன்னில் வர மாட்டாள். நம்முடைய நாட்டிலேயே இப்படி என்றால் பாரசீக நாட்டில் கேட்க வேண்டுமா? பர்தாவை அணிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அணிந்து கொண்டிருக்கிற தன்மையிலே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த புறத்திற்கு போகிறார்கள். காவல்கார பெண் ஒருத்தி நின்று கொண்டிருக்கிறார். அம்மா, நாங்கள் 7 பேர் மகாராணியை பார்க்க வந்திருக்கிறோம். ராஜா அழைக்கிறார். மகாராணி விருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு தெரியாத வேணாங்கள் கூப்பிடுறதாக வந்திருக்கிறோம் என்று சொல். மகாராணி, என்ன 7 பிரபுக்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த புறத்திற்கா? ஆமா, நல்ல வேளை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன் மகாராணி. இத வருகிறேன் என்று சொல். இந்த 7 பிரபுக்களும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ராணி வருகிறார்கள். இவங்க கண்ணுக்கு 2 ராணி வர மாதிரி தெரியுது. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியல. பக்கத்துல கேட்கிறாங்க, யார் ராணி? 2 பேர் வராங்க. என்னடா வணக்கம் பண்றதுக்கு கைய கூட ஒழுங்கா வைக்கல. வைத்து விட்டு நமஸ்காரம் ஒரு கை மேலேயும் ஒரு கை கீழையும் இருக்கிறது. மகாராணி வந்ததும் பாடுகிறார்கள், அன்புள்ள ராணியே அரசருங்களை அழைக்கின்றார். அன்புள்ள ராணியே அரசருங்களை அழைக்கின்றார். 27 பிரபுக்களுமே உங்களை காண காத்துள்ளார். எல்லோருமே ராணியும் அழகை காண திரும்புகிறார். ராஜா எங்கே இருக்கிறார்? ராஜா சூசான் அரண்மனையில் இருக்கிறார். மகாராணி வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? 127 நாடுகளில் பிரபுக்களும் இருக்கிறார்கள். அப்படியா? பெண்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு பெண் கூட இல்ல. ஒரு பெண்ணும் இல்லாத இடத்திற்கா என்னை ஒத்தையில் வர சொல்லுகிறார்? ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னோட 7 பேர் வந்திருக்கீங்களா? நானே பேசுறேன். அம்மா கேட்கிறாங்க, சொல்லுங்க. நீ சொல்ல மெகுமா, நீ சொல்ல நீங்க சொல்லு. சொல்லுங்க, யாரோ சொல்லுங்க. ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ராஜா 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 சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதான் மகாராணி, ராஜா ராஜா ராஜா. என்ன ராஜா 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 என்றால் ராஜா குடித்துக் கொண்டிருக்கிறார். மகாராணி, எவ்வளவு நேரமாக? 1 வாரமா? நீங்களே சொல்லுகிறீர்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்கள் என்று. நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் அங்கு ஒரு பெண் இல்லை என்று. உங்கள் வாயே சொல்லுகிறது 7 நாளாய் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. பாரசீக தேசத்து ராணியாகிய நான் ஆண்களாய் இருக்கிற இடத்தில் வெறித்திருக்கிற குடிகாரன் மத்தியில் நான் வர வேண்டுமா? ஐயோ ஐயையோ ஐயோ, இது என்ன நியாயம்? அதியால் செய்ததென்னப்பா? ஐயோ ஐயையோ ஐயோ, இது என்ன நியாயம்? அதியால் செய்ததென்னப்பா? பெருத்து இருக்கும் போது ஆடவர் மத்தியெல்லாம் பெருத்து இருக்கும் போது ஆண்கள் மத்தியெல்லாம் உரித்தானமான உள்ள பெண்களா பாரசீக தேசத்தில் நாடு அல்லவா? உரித்தானமான உள்ள பெண்களா பாரசீக தேசத்தில் நாடு அல்லவா? புகையிலையை வீழ்த்தால் காரம் போயிட்டு, ஒரு பெண் பிள்ளை சீத்தால் மானம் போயிட்டு. புகையிலையை வீழ்த்தால் காரம் போயிட்டு, ஒரு பெண் பிள்ளை சீத்தால் மானம் போயிட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன நியாயம்? அதியா செய்ததென்னப்பா? உன்னத பாட்டு 4:12, நீதிமொழி 11:16. உன்னத பாட்டு 4:12, நீதிமொழி 11:16. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன நியாயம்? அதியால் செய்ததென்னப்பா? உன்னத பாட்டு 4:12 சாலமோன் இவ்வாறு எழுதுகிறார்.
என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அம்மா, நீ ஒரு தோட்டம், ஆனா வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். நீ ஒரு நீரூற்று தான், ஆனால் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. முகம் கழுவுவதாக இருந்தாலும், நீராடுவதாக இருந்தாலும், கைகளை கழுவுவதாக இருந்தாலும் மறைவாகத்தான் நீ செய்ய வேண்டும். நீ ஒரு கிணறு, ஆனால் ஒரு குடும்பத்திற்கென்றே முத்தரிக்கப்பட்ட உரிமையுள்ள கிணறாக இருக்கிறாய். நீதிமொழி 11:16 பார்க்கிறோம். நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். ஒழுக்கம்னா என்ன? மழை பெய்யும் போது ஒழுகுது பாருங்க, அதான் ஒழுக்கம். நேரம் ஒழுகும். அம்மா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அவங்க வேலையை கவனிக்கலாம். நிச்சயமா எவ்வளவு சோழ மழை பெய்தாலும் தோறன்னு விழும். சின்ன தூரம்ல சொட்டு சொட்டா விழும். பஸ்ஸுங்க மாத்திரம் பாயிண்ட் இல்ல. பொம்பளைங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். வீட்டை விட்டால் வேலை செய்கிற இடம், வேலை முடிந்தால் வீடு, வீட்டை விட்டால் ஆலய ஆராதனை முடிந்தால் வீடு, வீட்டை விட்டால் தொழில் செய்கிற இடம், தொழில் முடிந்தால் வீடு. இப்படிப்பட்ட நேராக வாழ்கின்றவர்கள் தான் தன்னுடைய மானம் என்றால் என்ன, பெருமை, கற்பு, அது அழிந்தால் உயிர் வாழாமல் இருப்பதுதான். வாழை மரமே முள்ளு மேல விழுந்தாலும், முள்ளே வாழை மரத்து மேல விழுந்தாலும் வாழை மரத்துக்கு தான் சேதம். பெண்ணே சிரிச்சு சிரிச்சு பையனோட பேசினாலும், பையனே சிரிச்சு சிரிச்சு பெண்ணோட பேசினாலும் பெயர் யாருக்கு கெடும்? பெண்ணுக்கு தான் கெடும். ஊசி இடம் தராமல் நூல் நுழையுமா? பெண் இடம் தராமல் தீமை நடக்குமா? ஆகையினால் என்னுடைய மானமும் கௌரவமும் பெருமையும் அழியக்கூடிய இடத்திற்கு, ஆண்களே இருக்கும் இடத்திற்கு, ஒரு பெண்ணும் இல்லாத இடத்திற்கு, குடிகாரர் இருக்கிற இடத்திற்கு நான் வர முடியாது. மகாராஜா உங்களை அழைக்கிறார். மகாராஜாவை என்னை அழைத்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. குடிகாரர் மத்தியில் நான் வர விரும்பவில்லை. உங்கள் புருஷன் உங்களை அழைக்கிறார் மகாராணி. புருஷனை அழைத்தாலும் என்னுடைய மானமும் மரியாதையும் அழிந்து போகுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். என்னால் வர முடியாது. இதுதான் உங்கள் திட்டவட்டமான முடிவா? திட்டவட்டமான முடிவு, தீர்க்கமான முடிவு. 7 பேர் வந்து கூப்பிடுறோம், ஒரே இது பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கீங்களா? ராஜா அங்க காத்து கொண்டிருக்கிறார். என் மனைவி இப்ப வரப்போறார். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். மகாராணி எங்கே? மகாராணி வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்? அவருடைய மானம், மரியாதை, கௌரவம் பாழாகக்கூடிய இடத்திற்கு நான் ஒத்தையில் வர முடியாது என்றார்கள். ராஜா அழைத்தேன் என்று சொன்னீர்களா? சொன்னோம் மகாராஜா. என்று சொன்னவர்கள் பாவம் பிடித்தவள். இதே பதிலைத்தான் சொன்னார்கள். கணவன் அழைத்தேன் என்று சொன்னீர்களா? சொன்ன மகாராஜா. என்று சொன்னவர்கள் பாவம் பிடித்தவள். என்னுடைய மானமும் மரியாதையும் கடக்கூடிய இடத்திற்கு வர முடியாது என்றால் அவ்வளவு திமிராக என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு நான் கொடுக்கிற உணவை உண்டு உடுத்திக் கொண்டு எனக்கு கீழ்ப்படியவில்லையா? காலுக்கு பொருந்தா செருப்பை நாமே கலட்டி எறிவோமே, காலுக்கு பொருந்தா செருப்பை நாமே கலட்டி எறிவோமே, நான் கலட்டி எறிவோமே, நான் கலட்டி எறிவோமே. நான் அழைக்கும் வரவில்லையாவள், நான் அழைக்கும் வரவில்லையாவள். நான் கடையில் வரவே வேண்டாம், நான் கடையில் வரவே வேண்டாம். காலுக்கு பொருந்தா, என் காலுக்கு பொருந்தா, என் காலுக்கு பொருந்தா செருப்பை நாம் கலட்டி எறிவோமே, நாம் கலட்டி எறிவோமே, நாம் கலட்டி எறிவோமே. இத்தனை பேரும் என்னை அவமதித்தவள், எத்தனை தீமை கொண்டவள். ராஜாவாகிய நான் அழைத்தேன் அல்லவா, கணவனாகிய நான் அழைத்தேன் அல்லவா. என் கட்டுப்பாடுக்குள்ளே அவள் வர முடியாது என்று சொன்னாளா? அவள் எவ்வளவு தீமை கொண்டவள். என் காலுக்கு வருந்தான், என் காலுக்கு வருந்தால் எழுப்பை நாமே கலத்தி எறிவோமே, நாம் கலத்தி எறிவோமே, நாம் கலத்தி எறிவோமே. 7 பிரபுக்களை அவளுக்காக அனுப்பினேன். சாபாஷ். யாரெங்கே? அந்த புறத்திற்கு சென்று அவருடைய சாமங்களை எல்லாம் வெளியே வாரி காலி செய்ய சொல்லுங்கள். மகாராணி, என்ன ராஜ கட்டளை, அரண்மனையை காலி செய்ய உத்தரவு. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியாததினால் என்னுடைய மானமும் மரியாதையை கேட்டு நான் இங்கு உயிரோடு வாழ்வதை விட அவற்றை காத்துக் கொண்டவளாக நான் வெளியேறுவதே நல்லது. வஸ்தி என்ற சொல்லுக்கு பாரசீக தேசத்து ராணியாகி அவளுக்கு வந்த மதிப்பை பாருங்கள்.
பிரச்சனை தெரியுமா? இப்போ ராஜா வெளியேற்றி விட்டான். சுகபோகமான வாழ்வு, ராணியான செல்வாக்கு, பட்டத்தை தொடர்ந்தால், தன் மதிப்பை உயர்த்திக் கொண்டால், வரலாற்றிலே மாதரசி என்று புகழப்படுகின்றாள். விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் எங்க போகணும், பயணம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஒரு சில ஒரு 10 பேர் ராஜாவிட வந்தாங்க. மகாராஜா, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போனா எல்லாரும் போயிட்டு நீங்களும் போங்க. போலாம், நான் ஒரு வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம். என்ன? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போனா எங்க மனைவிங்க கேட்பாங்க, 6 மாசமா என்னையா சாப்பிட்ட சொல்லுவோம். யாராவது இன்னைக்கு நடந்ததை சொல்லிட்டா, என்ன நடந்தது? நீங்கள் கூப்பிட்டு உங்க மனைவி தப்பு உங்க மனைவி உங்களை மதிக்கலையே, வரலையே. அதனால எங்க மனைவிங்களும் எங்களை மதிக்க மாட்டாங்க மகாராஜா. அதனால ஒரு சட்டம் ஒண்ணு போடணும். என்னவென்று, புருஷன் தான் வீட்டுக்கு அதிகாரி. எந்த பெண் ஜாதியாவது எதிர்த்து பேசினா உடனே டிஸ்மிஸ் தான். அப்படி ஒரு சட்டம் போடுங்க. எழுதுங்கள், அந்தந்த பாஷையில எழுதுங்கள், அந்தந்த அச்சரத்தில் எழுதுங்கள். கோவேறு கழுதைகளின் மீது, ஒட்டகங்கள் மீது, அஞ்சல்காரர்கள் மீது, குதிரைகள் மீது காட்டு தீயாக பரவினது. புருஷன் தான் வீட்டுக்கு அதிகாரி. திருமணம் ஆனவங்களுக்கு தெரியும் யார் அதிகாரி. வாலிப பையன்களை கொஞ்சம் மைன்யூட்டா வாஷ் பண்ணுங்க. திருமணம் ஆகாதவன பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா கூட நிக்கிற பஸ் ஒரு நாள் ஏற மாட்டான். அது கொஞ்சம் மூவ் ஆகணும். ஸ்டைலா ஏறி ஃபுட்போர்ட்லயே நிற்பான். கண்டக்டர் சார் உள்ள போங்கன்னா கண்டக்டர் ஒரு மாதிரி பார்ப்பான். சைக்கிள்ல ஹேண்ட்பார் இருந்தாலும் அதை பிடித்துக் கொண்டு சவட்ட மாட்டான், மிதிக்க மாட்டான். 2 கையையும் எடுத்துருவான். பாடி போகும். இன்னும் திமிர் பிடிச்சவன் 2 காலை கூட எடுத்துருவான். சைக்கிள்ல பாடி போகும். எதுல வரவங்க அந்த இடத்துல சர்க்கஸ் பண்றாங்க, ஒதுங்குவாங்க. இன்னும் சிலரை கண்டா அவன் அறியாமலே சைக்கிள் ஸ்பீடா போகும். ஏண்டா இந்த வேகம் எனக்கே தெரியல. என்னவோ தெரியாதவனுக்கு கணத்துல கூட செங்குத்தா குதிக்க மாட்டான். ஓடி வந்து சம்மத்தால் 2-3 கரணம் போட்டு உள்ள போவான். பாக்குறாங்கன்னா அடியில போய் மண் எடுத்து வந்து ஒரு செம்பா காட்டுவான். அவ்வளவு ஆர்வம் உள்ளவன். திருமணம் ஆன பிறகு மனைவியோட வரும் பொழுது பாருங்க, அந்த போர்ஸ் எல்லாம் இருக்காது. அவளுக்காக நடையே ஃபுட்போர்டுகிட்ட வந்து, நீ ஏறுமா, இல்ல நீங்க ஏறுங்க, நீ ஏறுமா. இவ்வளவு நாள் போய் ஓரத்துல உட்காந்துவன். இப்ப தான் குட்டியால அந்த இடத்த சுத்தம் பண்ணி நீ உட்காரு அதிகாரி. ரொம்ப டயர்டா இருக்குது. ஒரு கப் காஃபி வாங்கி வரக்கூடாதா? வாங்கி வர ஸ்ட்ராங் வேணுமா லைட்டா தான் வேணும். அதிகாரி காஃபி வாங்கி வந்து கொடுப்பாரு. அந்த அம்மா குடிப்பா. ரொம்ப சூடா இருக்குது, ஆத்த கூடாது. அதிகாரி பஸ் ஸ்டாண்டுல அதிகாரி, சார் சீக்கிரம் சீக்கிரம் குடிமா. சுகரே இல்லையே, போட்டு வாங்கி வரக்கூடாதா? அதிகாரி. அதையும் குடிச்ச பிறகு அங்க ரோசஸ் விற்கிறான். 2 வாங்கிக்குவாங்க. 2 போதுமாமா? 2 போதும், சீக்கிரம் வாங்க, பஸ் புறப்பட போகுது. இந்த பாய் பையன் 4 வாங்குவானா? வாங்கி வந்து கொடுக்குறான். பிரிச்சு பட்டு ரோசஸ் வாங்க தெரியுதா உங்களுக்கு? ஏம்மா 2 இலையோட வாங்க கூடாதா? போய் கட்டி வாங்கினவாங்க. அதிகாரி. அது மட்டுமா வேலை வாங்குறான். நான் ஸ்கூல் முடிந்து 4:15 அங்க பஸ் ஏறேன். அது ஏறக்குறைய 5 மணிக்கு இங்க வருது. வந்து பங்கு கடையில நிறுத்துறோம். நிறைய ஆம்பளைங்க சைக்கிளை வச்சுட்டு டீயும் குடிக்கிறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது. நீங்க தான் நல்ல இது வச்சிருக்கிறீங்களே, என்ன வந்து கூப்பிட்டு வந்துடக்கூடாதா? பஸ் எத்தனை மணிக்கு? இங்க ஏறக்குறைய 5-5:15 வந்துடும். இவன் 4:15 போய் உக்காந்து நிக்கிறாங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் போட்ட பஸ் வர்றதும் பார்த்து ஸ்டாண்ட போட்டு ரெடியா நிக்கிறான். ஃபுட்போர்டு விட்டு நிக்கிறான். மனைவி பாக்குறான். ஓ எத்தான் வந்திருக்கிறாங்க, அத்தான் இங்க வாங்க. வேகமா போறான். இந்தாங்க பிளாஸ்க்கு, இந்தாங்க ஷோல்டர் பேகு, இந்தாங்க அம்ப்ரெல்லா. அதிகாரி 3 வாங்கின வந்து சைக்கிள்ல மாட்டி உட்காருமா. அதிகாரி அதிகாரி அதிகாரி. யாரு அதிகாரி? உக்காந்த இடத்துல பம்பரமா சொட்டு வைக்கிறாள். என்ன சொல்றாங்க? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி. நம்மெல்லாம் என்ன பூனையா? நம்ம எவ்வளவு உதவி செய்தவங்களை காப்பாத்துறோம். நம்மள பூனைன்ற என்ன பல்லா இருக்குதா இல்ல நகமா இருக்குது? பூஜா போடுறோம். இத்தனைக்கு தாங்குதாங்கன்னு தாங்குறோம். அப்படி இருந்து நமக்கு பழமொழியில வந்து இருக்கிற பேரு போய் உங்க அப்பா, எங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுத்தாரு பாருங்க. அவர் கொடுக்கலாமா? நானே வாங்கின சண்டை. அந்த என்ன
வைஃப் என்ற அந்த சொல்லினுடைய ஸ்பெல்லிங் என்ன? WIFE. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன தெரியுமா? ஒரீஸ் இன்வைட்டட் ஃபார் எவர். நிரந்தர கவலைகளை நீயே கூப்பிட்டு வந்துட்ட வீட்டுக்குன்னு அர்த்தம். ஒரு கல்யாணம் ஆனவன் யாரு? அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆயுள் கைதி. கல்யாணம் ஆனவங்க துக்கப்படுங்க, அவ்வளவுதான். ஆகாதவங்க நீங்க, உங்களுக்கு ஒரு காவலர் வருவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க, அவ்வளவுதான். இவனுக்கு அப்படித்தானே ஆயிடுது. எல்லாரும் போய்விட்டார்கள். 10 நாள் பொறுத்து ராஜாவுக்கு புத்தி தெளிந்தது, கோபம் மாறினது. வஸ்தியோடு உட்கார்ந்த இடம், சோறு பங்கிடும் போது அவள் பேசிய அன்பு மொழிகள், இதையெல்லாம் நினைக்கிறான். இந்த 7 பிரபுக்களும் பார்க்கிறாங்க. ஓ, ராஜா வஸ்தியை தேடுகிறார், நம்ம மேலதான் கோபம் வரும். மகாராஜா, என்ன நீங்கள் விரும்பினால் வஸ்தியின் ஸ்தானத்தை அவளை விட உத்தமிக்கு கொடுக்கலாம். அந்த வார்த்தையை பாருங்க, அவளை விட உத்தமிக்கு கொடுக்கலாம். அது எப்படி முடியும்? என்ன மகாராஜா, வஸ்தி ஒருத்திதான் அழகி, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா? அதுபோல ஒவ்வொரு வீட்டிலையும் அழகான கன்னிப்பெண்கள் இருக்கிறார்கள். தண்டனை போடுவோம், ராஜாவுக்கு ஒரு கன்னிப்பெண் வேண்டும் ராணி ஆவதற்காக. யார் யார் விரும்புகிறீர்களோ பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளை அந்தந்த மாவட்டத்து தலைநகரத்துக்கு அனுப்புகிற தண்டனை போடுவோம். போட்டால் அவர்கள் அங்க இருக்கிற அதிகாரி வந்த பெண்கள்ல ஒரு அழகான பெண்ணை தேர்ந்து அனுப்ப வேண்டும். இப்படி வந்தால் 127 நாடுகளில் இருந்து 127 பெண்கள் வருவார்கள். வந்தால் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் நாமே கொடுப்போம். 6 மாதம் அவர்கள் வெள்ளை போலத்தில் நீராட வேண்டும். அடுத்த 6 மாதம் வாசனை திரவியங்களால் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 12வது மாசம் இந்த 127 பெண்களும் உங்க முன்னால வரட்டும். ராஜாவுக்கு மனசுக்கு பிடித்த பெண்ணு எதுவோ தாராளமா கட்டிங்க செய்யுங்கள். தண்டனை போட்ட இதனால் சகலமான பேருக்கு தெரிவிக்கிறது என்னென்றால், ராஜாவுக்கு ஒரு கன்னிப்பெண் வேண்டும். தண்ணிக்கு போன பொம்பளை குளத்தை வைக்க உடனே வேகமா வீட்டு கூடியாரா, வேலைக்கு போன ஆம்பளை வீட்டு கூடியவரா, அம்மா தண்டரவ கேட்டியா, ராஜாவுக்கு ஒரு கன்னிப்பெண் வேணும் மாமி. நம்முடைய பெண்ணுக்கு என்னடி திருமணம் ஆகலன்னு கவலைப்பட்டு ராஜாவுக்கு பெண் கொடுக்கணுமா? நம்முடைய பொண்ணுக்கு என்ன நல்ல மூக்கு மொழியுமா இருக்கிறாளே, எந்த பொண்ணுக்குதான் மூக்கு இல்ல மொழி இல்ல, எல்லாத்துக்கும் நான் இருக்குது. ராஜா மாத்திரம் என் பொண்ணை கட்டினார்னா நான் யாரு? மாமனாரு. நீங்க மாமனாரு, நான் யாருங்க? நீ மாமியாரு. உள்ள பெண்ணு நினைக்கிறா, அப்பா மாமனாரு, அம்மா மாமியாரு, நான் யாரு? நான் யாரு? ராஜா எனக்கு மாலை போட்டுட்டாருன்னா, ராஜா என்ன கட்டிக்கிட்டாருன்னா, ராஜா என்ன தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, ஐயோ அதை நினைக்கவே வெட்கமா இருக்குது. அழகழகான பெண்ணி எல்லாம் அணியணியா வந்தா, அழகழகான பெண்ணி எல்லாம் அணியணியா வந்தா. ராஜாவுக்கும் மனைவியாக யாருக்கு ஆசை இருக்காது, ராஜாவுக்கும் மனைவியாக யாருக்கு ஆசை இருக்காது. அழகழகான பெண்ணி எல்லாம் அணியணியா வந்தா. உள்ளி கொண்டு பெண்ணை எல்லா பொண்ணும் வந்தவங்க. பணக்கார பெண்கள் எல்லாம் பகட்டாக வந்தார்கள், படித்த பெண்கள் எல்லாம் படகோபமா வந்தார்கள், ஏழை விட்டு பெண்கள் எல்லாம் எட்டத்தோடு வந்தார்கள். அழகழகான பெண்கள் எல்லாம் அணியணியா வந்தார்கள். புயல போல குரலையுடைய குமரி பெண்கள் வந்தார்கள், மயில போல சாயல் உள்ள மங்கை பெண்கள் வந்தார்கள், மான் கொண்டம் வந்தது மங்கை பெண்கள் வந்தார்கள். அன்னம் போல நடை நடந்து அழகு பெண்கள் வந்தார்கள். ராஜாவுக்கு மனைவியாக யாருக்கு ஆசை இருக்காது. அழகான பெண்கள் எல்லாம் அணியணியா வந்தார்கள். கருப்பு எல்லா பெண்ணும் வந்ததுங்க. கட்டிக்கொள்ள ஆசையினால் கங்கணம் கட்டி வந்தாளுங்க. அழகான பெண்கள் எல்லாம் அணியணியா வந்தாங்க. இந்த தண்டோராவை சூசான் அரண்மனையில் இருந்த அடிமையாக வந்து காவல் பூண்டிருக்கிற வாசலை காக்கின்ற மொர்தேகா என்பவர் கேட்டார். மொர்தேகா என்ற சொல்லுக்கே தூபவர்க்கம் என்று பெயர். அவருடைய வீட்டில்தான் வளர்ப்பு பிள்ளையாக எஸ்தர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு ஓடினார், எஸ்தரை கூப்பிட்டார். எஸ்தர், தண்டரோ கேட்டியாமா? இல்லையப்பா, நான் இங்கல்லவா பாத்திரம் தேய்த்து கொண்டு. என்ன மகளே, ராஜாவுக்கு ஒரு பெண்ணு வேணுமாமா கல்யாணம் பண்றதுக்கு. அது ஏன்பா என்கிட்ட சொல்றீங்க? மகளே, சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. சில பொருள்கள் மார்க்கெட்ல காலையில கிடைக்குமா, சில பொருள் மாலையில கிடைக்கும்.
உப்பு வெங்காயம் புளி எப்ப போனாலும் கிடைக்கும். பெண்ணுக்கு வயது போகிறதுக்குள்ள உனக்கு திருமணத்தை செய்துட்டா நிம்மதியான தலையை சாய்ப்பேன். யாருக்குப்பா பெண் வேணும்? 127 நாடுகளை ஆள்கின்ற அகாசேர் என்ற மன்னருக்கு. நீங்க யாருப்பா? வாசல் காக்கிறவன். பொருத்தம் சரிதானா? ராஜா தலையில என்னப்பா இருக்குது? கிரீடம் இருக்குது மகளே. உங்கள் தலையில தலப்பாக இருக்கிறது. பொருத்தம் சரிதானா? ராஜா கையில என்னப்பா இருக்குது? செங்கோல் இருக்குது மகளே. உங்க கையில வாசல் காக்கிற கம்பு இருக்குது. ராஜா இதுல உட்கார் சிம்மாசனத்துல, நீங்க இதுல உட்கார்றீங்க ஒரு ஸ்டூல்ல. ராஜா பேசுற மொழி என்ன? பாரசீக மொழி. நீங்களும் நானும் பேசுவது இவரைய லத்தீன் மொழி. ராஜா எந்த குலம்? மன்னர் பரம்பரை. நீங்கள் யூத குலம். ஏம்பா எதிலையாவது பொருத்தம் இருக்குதா? இன்னொன்னு கேட்கறேன்னு வருத்தப்படாதீங்கப்பா. என்னம்மா ராஜா விரல்ல என்னப்பா இருக்குது? முத்திரை மோதிரம் மகளே. நீங்களும் நான் இங்க வரும்போது எப்படிப்பா வந்தோம்? விலங்கணிந்து வந்தோம் மகளே. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா? எட்டாத படத்துக்கு கொட்டாவி அம்மா விடுறீங்க மகளே. நீ என்ன மனதை குழப்பற? ராஜா இதெல்லாம் சொல்ல கன்னி பெண் வேண்டும் என்றோ நீ கன்னி பெண் தானே. அதில் என்னப்பா சந்தேகம்? புறப்படு மகளே. எஸ்தர் என்னப்பா, உன்னை போல நிறைய பெண்மணிகள் வர போறாங்க. எங்களை யாராவது ஆண்மணின்றானா? உங்களை தான் பெண்மணின்றான். ஏன் தெரியுமா? மணி போல உன்னை பட்டை தீட்டி கொண்டு வர வேண்டும். அப்பா அம்மா ஒரு பட்டை தீட்டணும், உடன் பிறந்தவர்கள் ஒரு பட்டை தீட்டணும். நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா? பெஸ்ட் சேஃப்டி லைஸ் இன் ஃபியர். ஒரு சிறந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு பயம். எங்க அம்மா என்ன நினைப்பாங்க, எங்க அண்ணன் என்ன சொல்லுது, எங்க அப்பா ஐயோ தெரிஞ்சுல கொன்னே போட்டுருவார், அந்த பயம் இருக்க வேண்டும். அதுதான் உன்னை காப்பாற்றக்கூடியது. அது மட்டும் அல்லமா, மணி 2 சேர்ந்தா ஒலி கிளம்பும். 2 பெண்கள் சேர்ந்தால் அது என்ன பேசுவாங்களே தெரியாது. அதனாலதான் அவங்களுக்கு பெண்மணின்னு பேரு. உன்னோட பேசி பேசி நீ யாரு எவரு, உங்க அப்பா யாரு, உன் படிப்பென்ன, உன் குலை என்ன, கோத்திரம்னு கேட்டா மறந்தும் வாசல் காக்கிற வழக்கு பிள்ளைன்னு சொல்லிடாத, மறந்தும் யூத ஜாதின்னு சொல்லிடாத, மறந்தும் விலங்கோடு வந்தவள் என்று சொல்லாத ரிசர்வ்டா இருக்கணுமா. அதுதான்மா உனக்கு பெருமை. தகப்பனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டாள். இவருடைய அழுக்கான ஆடையையும் தோற்ற பொலிவையும் பார்த்து மற்ற பகட்டான பிள்ளைகள் ஒரு மாதிரி கேவலமா பார்த்தேன். இது என்னத்துக்கு வந்திருக்குது அழகு போட்டிக்கு? இதை யார் சட்டை பண்ண போறாங்க? ஒரு மாதிரி அலட்சியமா. உனக்கு எந்த ஊரு? என் ஊர் தெரியணுமா? உனக்கு அவசியம் தெரியணுமா? எதுக்காக ஒண்ணு இல்ல. ஏ அம்மா மென்னு தின்னுடுவா போல இருக்கு. சும்மா ஊர் என்ன கேட்டா வெள்ளும் கொள்ளுமா வெட்டிக்கிறாளப்பா. அப்படி இருந்தாலும் பழைக்கலாம். ஏகாய் மேட மேல வந்து நின்று பார்க்கிறான். வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள், எஸ்தரை பார்க்கிறவர்கள் கண்களில் எல்லாம் அவளுக்கு தயவு கிடைத்தது. இங்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் கழுத்து வந்து கால் வரைக்கும் ட்ரெஸ் போட்டு மறைச்சிருக்கிறோம். ட்ரெஸ்ஸே இல்லாத பகுதி இது ஒண்ணுதான். இது எவ்வளவு பாதுகாப்பா, எத்தனை தடவை சோப்பு, எத்தனை தடவை டவல், எத்தனை தடவை பவுடர், துடைக்கும் போது கூட சும்மா அப்படி ஒத்தி ஒத்தி அவ்வளவு டெண்டர் ஸ்கின். ஹோட்டல்ல போய் கை கழுவுற இடத்துல வாஷ் பேசிட்டு ஒரு மிரர் வைத்திருக்கிறான். அதை பார்த்துட்டா கையா கழுவுறோம். இப்படி பார்த்தா ஒரு அழகு, இப்படி பார்த்தா கொள்ள அழகு. சாப்பிடுறோம்ல அவன் கிடக்குற நமக்கு என்ன பத்தி? அப்படி காப்பாற்றுகிறோம். என்ன தயவு கிடைத்திருக்கும்? உன்னுடைய பெயர் என்னம்மா? எஸ்தருங்க. இங்க வா. யாருங்க தாவி பெண்கள்? 7 பேர் இங்க வாங்க கூப்பிடுகிறான். அந்த முக பொலிவு அப்படி. காலையில நீட்டா ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம்ல போட்டு ஷோல்டர் எல்லாம் மாட்டினா, அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பஸ்க்கு மேரி இங்க வாங்க, இந்த பால் பாத்திரத்துக்கு போய் கழிச்சு ஏன் நம்ம கொஞ்சம் மனசு கழுவு கழுவு. பீக் ஹவர்ஸ் ஆயிட்டது, பஸ்ல ஸ்டாண்டிங். போய் செய். அழுகையோடு எடுத்து வச்சுட்டு போய் கழுவுற மேலெல்லாம் டாஸ் படுது. உதறிக்கொண்டே கண்ணீரை துடைத்துக் கொண்டு வரார். அப்பா இது திட்டுகிறார், கேவலப்படுத்துகிறார். ஏமா அழுகுற? எதற்காக? அம்மா பாருங்கப்பா, நேரங்காலம் தெரியாம என்ன எப்படி அனுப்புறாங்க. அவர் நேரா உள்ள போறார். பள்ளிக்கூடம் போற பிள்ளை ஆண்டி கட்சி கொட்டி அனுப்புறேன். உங்க பிள்ளை என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிவிட்டேன் நான்? இந்த பால் பாத்திரத்தை கை வச்சு போன தப்ப இது ஒரு பொண்ணு செய்யக்கூடாது, உங்க மகன் செய்யக்கூடாது சொல்லிட்டேன்னு 1.5 மணி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிறாயா. பள்ளிக்கூடம் போகும்போது செம்பு மாதிரி ரவுண்டா இருந்தது.
அம்மா டோஸ் கொடுத்ததும் டம்ளர் மாதிரி ஆகுது. அது யாருக்கு தேவை? ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் தி பெஸ்ட் பார்கெயின். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். 7 பெண்களை கூப்பிடுறான். நீதான் இந்த பெண் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை சமைத்துக் கொடுக்க வேண்டும். நீதான் இந்த பெண் தங்குகின்ற அறையை சுத்தம் பண்ண வேண்டும். 3வது பெண் வா, அவள் விரும்புகின்ற மலர்களை சூட வேண்டும். 4வது அவள் கேட்கிற அணிகளை அணிய வேண்டும். 5வது அவள் விரும்புகின்ற ஆடைகளை உடுத்த வேண்டும். 6வது அவள் படுக்கிற கட்டிலை எல்லாம் ஒழுங்கு பண்ணி பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய வேலை. அது மட்டும் அல்ல, 7வது பெண் இது இருக்கிறாங்க ஐயா. நீதான் அவளுக்கு தோழிக்கு தோழியாக, தாய்க்கு தாயாக, சேரிக்கு சேரியாக, நீங்க நிழலாக இருந்து இந்த 6 பேரும் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள் என்று கவனிக்க வேண்டும். உத்தரவு பிரபு. எஸ்தர், நீ அந்த மாடி அறைக்கு போகலாமா? உனக்கு வேண்டியதெல்லாம் அங்கு கொண்டு வந்து கவனிப்பார்கள். நீ தாராளமாக போகலாம். மற்ற பெண்களும் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாததுக்கு அந்த மூஞ்சிக்கு போய் இவ்வளவு தொடப்ப கட்டைக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி நமக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க தெரியல. எல்லாம் கவனிங்க. நீங்க எல்லாம் 126 பேர் இந்த கீழ் மண்டபத்துக்கு போலாம். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்களை குளிப்பாட்டுறது யாருங்க? என்ன நீங்க போனமா உங்களை குளிப்பாட்ட? எல்லாம் நீங்களே குளிச்சுக்கணும். என்னடி இது அக்கிரமா இருக்குது? அவளுக்கு போய் 7 பேர், நமக்கு ஒண்ணுமே இல்லையாம. எஸ்தர் உள்ளே போய் மகிழ்கின்றாள். ஏழையாக இருக்கின்ற எனக்கு ஆண்டவனே, என்னுடைய சிறுமையை நினைத்து அவள் மகிழ்ந்து காண்டவனை தோத்தரிக்கின்றாள். பாடுவோமா? உன்னதமானவரின் உயர்மறையில் இருக்கிறவர், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாட்சியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாட்சியமே. அடக்கலம் புகவே தம் சிறகுகளால் முடுவார். பசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் முடுவார். வாயுள்ளவர்கள் பாடிடுங்கள், பாடல் தெரியாதவர்கள் எல்லாரும் உங்கள் கைகளையே கட்டி நன்கு தாளம் போடலாமே. அதை கூட செய்ய முடியாது. நாளும் நம்மால் கை கட்ட முடியாது. முடிந்த போது கட்டுங்கள். எசாயா 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கேளுங்கள். காலம் முடிந்தது, நீ யாராவது அந்த வசனத்தை படித்திடலாம். ஏசாயா 38:19. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். போதும். பாத்தீங்களா? யார் துதிப்பான்? உயிரோடு இருக்கிறது தான் துதிப்பான். இது ஏன் துதிக்கல? அது செத்து போய் எவ்வளவு நாளாவது. அது ஒப்புக்கு வருது போகுதே ஒழி, உயிர் கிடையாது. அது சொல்றோம், ஏசாயா சொல்றோம். சில பேரை நீங்க பார்க்கலாம், செர்விக் காலர் போட்டுக்கிட்டு அப்படியே ராஜ பார்வை பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தலையாணில எல்லாம் எழுதிக்கிறோம் குட் நைட், நல்ல இரவு. காலையில் எழுந்த கழுத்தே திருப்ப முடியாது. இன்னும் சில கிறுக்கு புருஷன் இருக்கிறான், ஸ்வீட் ட்ரீம்ஸ், இன்ப கனவுகள். தூக்கத்தை கூட இன்பமா வரணுமா? எங்கேயோ போற மாதிரி, யாரோட பேசுற மாதிரி. காலையில மனைவியோட பேசுறதுக்கு மரகதான் அந்த டூத் பேஸ்ட் எடுத்து ஏங்க ஒருமை கழுத்தே திரும்பமுள்ள தம்பி பால் எடுத்து வைடா. இப்போ இதை அப்படி கிளாப் பண்றதுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே. உன் கழுத்தை அப்படி டர்ன் பண்ண விட மாட்டாம என்ன செய்ய போற? அதுக்கெல்லாம் மெயின் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது. அடுத்த நாள் காலையில முருதேகாய் கேட்கிறான் ஏகாய, ஐயா என் மகன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்காப்பா. என்னைக்கு இங்க போட்டி? நாளைக்கு தான். நாளைக்கா? என்னவோ என் மகள் எப்படியாவது தேர்ச்சி அடையணும் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஏகாய் சொல்லுகின்றான், அம்மா உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை காலையில் அங்க மண்டபத்துக்கு போவீங்க. ராஜா முன்னிலையில் உங்களை அழைப்பார். அதற்கு இன்று சாயந்திரமே மண்டபத்திற்கு போய்விடணும். அங்க சாஸ்காஸ் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சாஸ்காஸ் எல்லா பெண்களையும் பார்க்கின்றான். முக்கியமான சட்டம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எல்லாம் கவனிங்க. ராஜா உங்கள் பெயரை அழைத்து உங்களை பெயர் பிரகாரம் அழைப்பார். ராஜா உங்களை பார்க்கலாம், நீங்கள் யாரும் அவரை பார்க்க கூடாது. இதனுடைய அக்கிரமம் இருக்குது. அவர் மாத்திரம் நம்மளை பார்க்கலாம், நமக்கு வர மாப்பிள்ளை எப்படி நம்ம பார்க்க கூடாது. சொல்றேன்
வீட்டுல பெண்ணு பார்க்க வராங்கன்னும் போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம். பயமா இருக்குதுமா, வெட்கமா இருக்கு. நீ போய் காசு வச்சுட்டா தோத்திரம் பண்ணி சித்தி கூட வருங்க. பயமா இருக்குதம்மா, என்ன போடி தோத்திரம் பண்ணி பயமா இருக்குமா, பயமா இருக்கு தோத்திரம். அந்த நொடி பொழுது அவன் தான் வந்து உட்காந்து மிருகி கட்டின்னு பாக்குறானே, பொண்ணு பொண்ணியாரு. அவனை பார்த்தா என்ன காப்பி வீட்டுல கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். தோத்திரம் பண்ணுவாளா, காப்பி வைப்பாளா, நிறைய நிறைய வழியை விட்டு கொடுத்துருக்கிறாங்களே. இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்க விரும்பினவன் திருமணம் ஆன பிறகு கணவனை பாப்பா. ஏமா சோறு இப்படி வச்சிருக்கிற, அந்த ஒரு பார்வையே போதும், நானே சாப்பிடுறேன். அடுத்த நாள் சோறு ரொம்ப குழைஞ்சிருக்குது. என்னமா இப்படி குழைச்சிருக்கிறீ, அது புது அரிசி, அப்படிதான் இருக்கும், சாப்பிடுங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தா, இன்னைக்கு இப்படி. அடுத்த நாள் வேற வேறையா இருக்குது, நெட்டு நெட்டு பதமா இருக்குது. என்னம்மா அன்னைக்கு சோறு நேத்து தான் குழைச்சிட்ட, இப்படி இருக்குது. உங்களுக்கு பயங்கர அரிசி போட்டோம், புழுங்கல் அரிசி, பழைய அரிசி, இந்த தண்ணிக்கு பருப்பே வேக மாட்டேன்னுது. என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு பயப்படலாம், அரிசி பயப்படுமா? அடுத்த நாள் பாதி வெந்து பாதி வேகாம ரெண்டும் கலந்து இருக்குது. இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போற? நீங்க வாங்கி கொடுத்த விறகு கோணலும் மாணலமா இருந்தது, காஞ்சதும் காயாதும் நல்லா ஈரப்பதமா இருந்ததுல வேகல, காயும் பல்லு இருக்குது இல்ல, சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இப்படியே இருக்கிறவள சகோதரே சகோதரியே, சாஸ்கா சொன்ன வார்த்தையிலே ஒரு உண்மை இருக்கிறது. ராஜா மட்டும்தான் உன்னை பார்க்க வேண்டும், வேறு யாரும் அல்ல. கர்த்தர் மட்டும் நம்மை காணட்டும். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது தேவனுக்கு தெரியும். என்னுடைய தகுதி நம்முடைய முயற்சியினால் அல்ல, நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரே. உன்னை இந்த பதவிக்கு கொண்டு வருகிறவர், உனக்கு தகுதி கொடுக்கிறவர், உனக்கு சௌபாக்கியம் கொடுக்கிறவர், உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நீ அல்ல, உன்னுடைய தந்தை அல்ல, உன் தாய் அல்ல, உன் கணவர் அல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிறார். எல்லா பெண்களும் ஒவ்வொருத்தரா போறாங்க. 50 பெண்ணு போயிட்டா. ராஜா பேசாத உட்காந்து பாக்குறான். இந்த ராஜா பாக்குறாரா இல்லையாடி, எங்கடி பார்த்தா நான் பாட்டு கிட்டு அதை பார்க்க கூடாதுட்டாங்க. நான் நேரம் ஓடி வந்துட்டேன். உன் கூந்தலுக்கே எடுத்துக்கணும், கூந்தலுக்கே எடுத்துக்கணும், இல்லையே அந்த நடக்க எடுப்பாங்க. அவ எங்க இருக்கிறாங்க, அமுக்கணி காத்தாய், அவ அங்கதான் இருக்கிற, நம்மளே எடுக்கல, அவளை மாத்திரம் எங்க எடுக்க போறாங்க? எஸ்தருக்கு பயமாக இருந்தது. 100 பெண்கள் போயிருக்கிறார்கள். அப்பாவுக்கு ஏன் இந்த ஆசை? என்னை பற்றி யாராவது சொல்லி இருப்பாங்களா? ஆண்டவனே, நான் தாயில்லாத பிள்ளை ஐயா, என்னோட கூட நீர் வர வேண்டுமே. ராஜா என்ன பார்க்கறதுக்கு முன்னால ராஜாதி ராஜாவாகி உண்மை நான் பார்க்கிறேன். ஏழை பிள்ளையோடு நீர் கூட வரணும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சுவாமி. எங்க அப்பா என்ன இந்த போட்டியில கலக்க வைத்திருக்கிறார். எனக்கு செல்வாக்கும் இல்ல, எனக்கு சிபார்சு செய்ய ஆட்களும் இல்ல, எங்க அரிசி அள்ளி பார்க்கிறவங்களும் இல்ல, உங்க ஊதி பார்க்கிறவங்களும் இல்ல. ஆண்டவரே, நீர் தான் என்னோடு கூட வர வேண்டும், கூட நீர் வர வேண்டும். என் குருவே நாட அருகாரோ காணும் பொழுதெனக்கு கொச்சங்கள் ஈட்டுகிற, காணும் பொழுதெனக்கு கொச்சங்கள் ஈட்டுகிற, நீயே அருள் புரிவாய். தாயில்லா பிள்ளை அப்பா கூட என்னோடு, நீ கூட என்னோடு, எல்லாம் அறிந்த பொருளே, என் இல்லாமை அறிந்தவரே. எந்த விதமாயினும் ஏழையை நீ நடத்து, எந்த விதமாயினும் ஏழையை நீ நடத்து, அந்த வீரத்தில் நான் அமைதி கொண்டே. நீ கூட என்னோடு, கூட என்னோடு, கூட நீ வர வேண்டும். எசாயா 41 வசனம் 10 எடுங்கள். நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். நான் உன் வலது கையை பிடித்து உனக்குச் சொல்லுவேன், என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அஞ்சாதே, நீ அஞ்சாதே, கூட நீ வர வேண்டும். யார் மாங்க எஸ்தர்? நான் தாங்க ஐயா. உன்னுடைய டேன் அடுத்தது வருதுமா, ஜாக்கிரதையா போ. பயமா இருக்குது. என்னம்மா 7 பேர் உங்களை ஒப்பந்தம் செய்து அழகு பண்றோம்,
உங்களுக்கு கொண்ட போட ஒருத்தர், பூ வைக்க ஒருத்தர், நகை போட இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம். பயம் 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 பயம்னா போங்கம்மா, சந்தோஷமா போங்கம்மா. வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள், சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா எஸ்தர் மீது தயையையும் பட்சத்தையும் வைத்தான். பக்தியின் ஸ்தானத்திலே அவளை ராஜாத்தி ஆக்கினான். பட்டத்தை அரசி நீ அன்றோ, என் இஷ்டத்தை கவர்ந்தவள் நீ அன்றோ. பட்டத்தை அரசி நீ அன்றோ, என் இஷ்டத்தை கவர்ந்தவள் நீ அன்றோ. உன்னிருக்கும் பெருமிருந்து செய்வேன், அனைவருக்கும் பரிசுகள் தருவேன். காணிக்கை எடுத்திட வருவார்கள், காணிக்கை எடுத்திட வர வேண்டும். சிறுக விதை பவன் சிறுக அறுப்பான், சிறுக விதை பவன் சிறுக வருப்பான். காணிக்கை அம்மம்மா காணிக்கை, அம்மம்மா காணிக்கை எடுத்திட வருவாய். இங்கு காணிக்கை போகிற வேண்டுமா? இறக்கின்ற கிணறு நன்றாய் கொடுக்கும், இறையாத கிணறு நன்றாய் நாரும். காணிக்கை அம்மா காணிக்கை இதனமையல்ல கட்டாயமாயல்ல, அவரவர் மனதில் நியமித்தபடியே. இதனமையல்ல கட்டாயமாயல்ல, அவரவர் மனதில் நியமித்தபடியே. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்கள், கொடுங்கள் கொடுக்கப்படுகின்றார். உண்மையை ஆசீர்வதிக்கின்றார். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், தெய்வ வசனத்தின் கருத்ததுதான். கொண்டு வந்தவர்கள் தாராளமாய் போடுங்க, கொண்டு வராதவர்கள் எல்லாம் பக்கத்து கேட்டு வாங்கி போடுங்க, பக்கத்து கேட்டு வாங்கி போடுங்க. வெள்ளைய பொருளாலும் வராதே, நாளிதங்களுக்கு வெறுங்கையாக போகக்கூடாது தெரிந்தியும் நீ. தெய்வம் இருக்கும் தலமும், பெரியவர்கள் இருக்கும் தலங்களும், நோயாளி இருக்கும் இடங்களும், குழந்தைகள் இருக்கும் இடங்களிலும் பெருங்கையால் அம்மா பெருங்கையால் அம்மா பெருங்கையாக வர வேண்டாம். இது தெய்வஸ்தானம் அல்லவா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது கேட்டாற் போல தந்திடுவோம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது ஏற்றாற் போல அழிப்பாயே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது ஏற்றாற் போல் நீ அழிப்பாயே. அரவட்டத்தில் அரவட்டத்தில் அரசி நீ அன்றோ, என் இஷ்டத்தை கவர்ந்தவள் நீ அன்றோ. எவன் தண்ணீர் பாய்ச்சுகின்றானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகின்றானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தயைனா என்ன, பட்சம்னா என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும் தேவனுடைய தயவு. மன்னன் காட்டுகின்ற கருணையை புல்லின் மேல் பெய்த பனியை போல இருக்கும். புல்லு மேல எப்ப பனி வந்து உட்கார்ந்து முத்தா கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே போய் உன்னுடைய அறையிலே லைட்டை போட்டு பாரு. ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்த பொழுது உன்னுடைய வீட்டிலே இந்த பொருள்கள் இருந்தனவா? இன்றைக்கு இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி உன் குடும்பத்திற்குள்ளே வந்து சேர்ந்தனை நினைத்துப்பார். இது கர்த்தர் செய்த ஒரு கிருபை அல்லவா? குருவி கூண்டுக்கு குச்சி சேர்த்தது போல் ஒவ்வொன்றாக சேர்த்ததே. ஒன்னாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீ படித்ததையும், இப்ப நீ படிக்கிறதையும், இப்ப நீ எடுக்கிற வகுப்பையும், இப்ப உனக்கு கை நிறைய வருகிற சம்பாதத்தை நினைக்கும் பொழுது இது கர்த்தரால் உண்டானது. யாக்கோபு சொல்லுகின்றாரே, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10 நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வந்து இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனான தேவரீர் காட்டிய எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அடுத்த நாள் மொர்தெகாய் பார்க்கிறான். எங்க நேற்று போட்டி நடந்தது, யாருங்க எந்த பொண்ணு எடுத்தார் ராஜா? மொர்தெகாய் தெரியாதா? உன்னுடைய மகதான் பாரா? நீ அப்படியா? என் மகளா? எஸ்தரா? எஸ்தரை கூப்பிடுங்க. மரியாதை எஸ்தரை சொல்லக்கூடாது, இனிமேல் மகாராணி என்று சொல்ல வேண்டும். தப்பு தப்பு, மகாராணி கூப்பிடுங்க.
அம்மா, உங்க அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. மகளே, பயந்தாயம்மா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். என் வயிற்றில் பால் வார்த்தாய் மகளே. ஆனா ஒரு சமாச்சாரம் எஸ்தர். என்னப்பா, உன் புருஷன் குணங்கட்ட கோரதுன்னு கோபம் வந்தா தாத்தூர்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். வசதி அப்படி அனுப்பிச்சிட்டாமா. நீ ஏதாவது அவனுடைய மனக்கோணல நடந்து அவரை கோபப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடாத மகளே. என்னால இதுக்கு மேல தேட முடியாதம்மா. உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை எழுந்துடாத. கணவனுடைய குறிக்கோளை அறிந்து அவனை போல உனக்கு சொந்தக்காரன் வேற கிடையாதும்மா. உன்னுடைய வாழ்க்கைக்கே நடுநாயகமாக இருக்கிறவர் அவர். ஆகையினால மனம் கோணாம நடந்து கொள். இந்த இடத்துல வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள், இதற்கு முன்பு எப்படி முருதேகாயை மதித்து நடந்தாலும் அப்படியே நடந்தாள். திருமணமான பிறகு, ராணியான பிறகு. நம்மளும் பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்கிறோம். சின்னதுல அம்மா சொல்லு, அம்மா மா, அம்மா மா, அம்மா மா. ஐயோ சரியா சொல்லி தெரியல, கிளை சொல்லல. இப்படி பேச கற்றுக் கொடுக்கிறோம். கற்றுக்கொண்டு வளர்ந்த பிறகு நம்மளை பார்த்து யூ கீப் குவைட், உங்களுக்கு ஒண்ணு சும்மா கிடக்குமா, நான் தெரியும் பேசுறது எல்லாரும் தெரியும். கப்பு சுப்பு பேச கற்றுக் கொடுத்து நம்மளே அடக்கும். வாக்கு தக்கத்தோடு கூடிய முதலாவது கற்பனை ஏது? யாராவது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வாக்கு தக்கத்தோடு கூடிய முதலாவது கற்பனை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப தகப்பனையும் கனம் பண்ணுகின்றார். இவரால் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து கனம் பண்ணுகிறார். நம்ம எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, பேசாது, ஒண்ணுமே தெரியாதுடா எனக்கு, நீதான் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, அது போல புதுசு. இந்த மாதிரி சமயத்துலதான் ஆற்றுல ஓடுகிற தண்ணி எல்லாம் ஒரே அடியா ஓடுறது இல்ல, காற்று ஒரே திசையில வீசுகிறதும் இல்ல. பிக்டாம் பேரஸ் என்ற படுக்கையறை காவலாளிகள் அகாசேருவை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். நமக்கு கூட விரோதி உண்டு, நமக்கு கூட விரோதி உண்டு. நம்ம பள்ளி நாட்டை கடிதம்மா, அது நம்ம பள்ளி நம்ம நாட்டை கடிதம்மா. நம்முடைய கால்கள் தான் நம்மையே தடுக்கி விளக்கையிலே கூட இருந்து குழி பறிப்பான். அம்மா கூட இருந்து குழி பறிப்பான். நம்மோடு நல்லவன காட்சி தருவா, நம்மோடு நல்லவன காட்சி தருவா. நமக்கு கூட பகை பண்ணுண்டு. படுக்கையறை காவலாளிகள். இந்த செய்தி எப்படியோ முருகாய்க்கு தெரிஞ்சது. முருகாய் ஓடுறான், அம்மா எஸ்தர், அம்மா மகளே, என்னப்பா ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டம்மா, என் மருமகனை உன் புருஷனை படுக்கையறை காவலர்கள் கொல்லணும்னு சதி திட்டம் போட்டா இருக்கிறாங்கம்மா. ஐயோ நான் சொல்றேன்பா, ராஜாவே தூக்கில போட்டுட்டு ஒரு ரெக்கார்ட் புக்ல நாளாகம் புத்தகத்தில் எழுதினார். பிக்டாம் பேரஸ் என்ற ராஜாவை கொல்ல எத்தனைத்தார்கள். மொர்தெகாய் யூதனாக இருந்து ராஜாவின் ஊரை காப்பாற்றினான். நம்மளை பற்றி ஒரு ரெக்கார்டு உருவாகி கொண்டிருக்கிறது. பெரிய அதிகாரிகள் நம்மை பற்றி குறிப்பு எழுதுவார்கள், ஆண்டவரும் எழுதுகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம் யாராவது படியுங்கள். அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139:16 கூட இதே கருத்துக்கள். என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது, என்னுடைய அவயங்களை ஒன்றாகவும் இல்லாமல் பொழுது அவை அனைத்து உருவக்கெடு நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிழையை பற்றியும் ஒரு ரெக்கார்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுல பாசான மார்க் இருக்கும், ஃபெயிலான மார்க்கும் இருக்கும். என்னுடைய மகள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காட்டி, அப்பாப்பா இதை கைத்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் முன்னால் சொல்லக்கூடாதாமா, இவ்வளவு நேரம் பேப்பர் போட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு, அம்மா மறந்துட்டு இருக்காங்க, நீங்க போடுங்க. வாங்கி பார்த்தா ரெட்டிங்ல நீளமா ஒரு கோடு போகுது. கணக்குல என்ன அவ்வளவுதான் மார்க்க, நான் நல்லதாம்பா போட்டேன். அடிக்க அந்த வாத்தியம் மேல போய் சொல்லிடுது, நான் நல்லதாம்பா போட்டேன், அடுத்த மார்க் வாங்கிடலாம்பா. சரி அழுகுறாளே, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். என் கையில அதை வாங்கின உடனே அவன் முகம் ஒரு வெறுப்பா, இந்த சைக்கிள் இருக்கிற கண்ணாடியில் அவன் முகம் தெரியுது. மார்க் வேணுமா மார்க். என் காதலியோ விழுந்தது. அவங்க பாட்டி நடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க.
என்னடி முனைவினே வர அவருக்கு மார்க்லியா பாட்டி காய்க்குது. இவர் கேட்கிறாரு, அவர் எவ்வளவு ஆள திருத்திருக்காரு தெரியுமா? உனக்கு சம்பளம் கட்டமே மார்க்லியா காய்க்குது. உன்னை பற்றிய ரெக்கார்டா தேவை எவ்வளவு ஜாக்கிரதையா நீ தயாரிக்கணும். எழுதிக்கு பிறகு மாற்ற முடியுமா மகளே? நினைத்து இந்த மாதிரி சமயத்துலதான் ஆமான் என்ற ஒரு பிரபுவை அகாஸ்வேரு எல்லா பிரபுக்களை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து மரியாதை செய்தான். ஆமான் என்றால் அர்த்தம் என்ன? ஆயத்தப்படுத்துகிறவன். எதை? மரணத்தை. யாருக்கு? மற்றவர்களுக்கு. எவ்வளவு நல்ல பேர் பாருங்க. இந்த ஆமான் எந்த இனத்தைச் சேர்ந்தவன்? அமலேக்கிய இனத்தைச் சேர்ந்தவன். யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வாக்கியத்திலையும் இவர்களை பற்றி படிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போகும்பொழுது அமலேக்கியன் வழிபடாததை என் மனதில் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவன். அவன் மீது யுத்தம் ஒவ்வொரு தோறும் நடக்கும் என்று எச்சரித்திருக்கிறாரே. எல்லாரும் வணங்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், குனிய வேண்டும், நமஸ்காரம் பண்ண வேண்டும். ராஜ கட்டளை. எல்லாரும் வணங்குறாங்க. மொர்தேகாய் மாத்திரம் வணங்குறதே இல்லை. ஒரு நாள் வாசல்ல வர்றான், வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். பார்த்துட்டா பார்க்கலன்னு கவனிச்சான். அப்ப கூட எழுந்திருக்கல. இன்னும் நல்லா அப்ப கூட நின்று பார்த்தா பேசாரு உட்காந்து இருக்கிறான். எவ்வளவு திமிரா இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் அவங்க மிஸ் குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ், மிஸ் 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 குட் மார்னிங், குட் மார்னிங் மிஸ். ரொம்ப இதே பையன் 8th ஸ்டாண்டர்ட் வரட்டும், இப்படியே போட. ஏண்டா அது வருதுடா, இப்படியே போட சீக்கிரம். அது வருதா? இன்னும் காலேஜுக்கு போயிட்டான்னா அவரு மோட்டர் பைக் ஹலோ சார், ஹலோ. அவர் என்ன பண்ணுவார்? ஹெவி வெஹிக்கிள் போறவரு பையன் பப்ளிக்கா ஆசீர்வாதம் பண்றோம். வாத்தியார் வாங்கின போறாரு. உறவு இப்படி இருக்குதும்மா. யார் மேலும் நம்ம பிள்ளைங்களே கஷ்டப்படுறாங்களே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிற காலையிலிருந்து என்னம்மா நீங்க சும்மா சும்மா மூஞ்ச காட்டுறீங்க? அதான் ஒரிஜினல் மூஞ்சி. மூஞ்ச மகளே, என் மூஞ்ச பாரு மகளே, என் மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு. எஸ்தருக்கு அப்படி காட்டுவார்களா? எஸ்தருக்கு தெரியாது இதன் நிகழ்ச்சிகள். ஆனா மற்றவர்களை கேட்கிறார். நீங்கள் எல்லாரும் ராஜ கட்டளைப்படி வணங்குகிறீர்கள். இந்த வாபஸ் காக்கிற யூத நாய் என்னை வணங்குவதில்லை. கவனித்தீர்களா? நாங்கள் கேட்கிறையா மொர்தேகாய், நாங்கள் எல்லாரும் ராஜ கட்டளைப்படி எல்லாரும் அவரை வணங்குகிறோம், நீ என்ன வணங்குறதில்லை? அதை எதற்காக நீ கேட்கிறாய்? எங்களை கேட்க சொன்னார். கேட்க சொன்னாரா? நான் யூதன், யெகோவாவைத்தான் வணங்குவேன். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை வணங்க மாட்டேன். அப்படியா பிரபு? கேட்டீங்களாப்பா? கேட்டோம். உங்களை வணங்க மாட்டான். ஏன்? நீங்க மூக்கால மூச்சு விடுறீங்களா? என்ன அவன் அப்படி சொல்றாங்க. என் மூக்காச்சு அவங்க யெகோவாவை தான் வணங்குவானா, யூதனா உங்களை வணங்க மாட்டானா? எனக்கு எதிரியா யூத நாட்டிலே, எனக்கு எதிரியா மனை, அவனையே ஒழித்தேன் இத்தனை நாளைக்கும். இந்த கம்பம் பதிக்குமா பார்த்துடுவேன் நான். என்னை எதிர்த்து வாழ்ந்திருவானா பெரிய பிரபுவே, அவனையே முகாந்தரம் இல்லாமலை பகைத்தான். ஏன் நாட்டிலுள்ள சுவாசம் உள்ள மனுஷரை நான் வணங்க மாட்டேன்? சங்கீதம் 118:8, ஏசாயா 2:22. இந்த சங்கீதம் 118:8 தான் பைபிளிலே வர மத்திய சென்ட்ரல் வேர்ஸ். என்ன? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஏசாயா 2:22. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். உள்ள போற மூச்சு வெளியே போனா போச்சு. கண்ணை மூடி மூடி திறக்கும். ஒரு நாளைக்கு பெர்மனண்டா மூடிக்கும், அல்லது பெர்மனண்டா ஓபன் ஆயிடும். இந்த இருதயம் என்னமோ சயின்ஸ்ல சொல்றாங்க டப்ளப் டப்ளப் டப்ளப். தமிழ் அப்படி கிடையாது. செத்துட்டவனுக்கு அடிக்கிறான் பாருங்க. செத்துட்டவனை தூக்கு தூக்கு உனக்கு ஒரு நடுண்டு உண்டு, செத்துட்டவனை தூக்கு தூக்கு உனக்கு ஒரு நடுண்டு உண்டு. அது அப்படி சொல்லுதான்.
நினைச்சா ரொம்ப சீக்கிரம் பட்டா ஓடிடும். மாமி மதனி மாவா போயிடுவாங்க. அவ்வளவு ஆத்திரம் வரும். இந்த 2 உருப்படி தானே நமக்கு எதிரி. அது போய்த்தா நல்லது அல்லவா? இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் வந்ததுயா. என்னை எதிர்த்தவனே நான் சும்மா விட மாட்டேன். பார்க்கிறேன். மகாராஜா போனா ஆமான். மகாராஜா நமஸ்காரம். என்ன ஆமான்? பரவலாக ஒரு ஜாதி நம்முடைய நாட்டில் இருக்குது. எந்த ஜாதி? யூத ஜாதி. அவர்களுடைய நடைமுறை பாவனைகள், பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அவர்கள் நீர் போடுகிற சட்டத்தை கை கொள்ளுகிறதில்லை. மொர்தேகாய் தன்னை வணங்கவில்லை என்று சொல்லவில்லை, எல்லாரையும் சேர்த்து. நாங்க கூட கிளாஸ்ல சின்ன பசங்க எல்லாம் சத்தம் போட்டா கொட்டி விடலாம். என்ன செய்யலாம்? பேக் பெஞ்சில் இருப்பான். சில பேர் கிருஜா கிருஜா மீச்சு தான் வைக்கிருப்பான். அவன் பேச நம்ம அடக்க முடியுமா? இங்கே மேசிய தட்டும். இதுல சத்தம் போடுது. அவனை குறிச்சு கேட்டுட்டோம். என்ன கேட்க ஒண்ணு அந்த மாதிரி விட முடியுமா? என்ன பழக்க வழக்கங்கள்? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. பாரமான எதையும் சுமக்க மாட்டார்கள். அடுப்பு கூட எரிக்க மாட்டார்கள். பொய்ப்பல்லு கட்டி இருந்தா கூட அந்த ஈர அதை சுமக்க கூடாதான் தனியில போட்டுருவோம். பெண்கள் கூட இடிமுடி வச்சிருந்தா மகாராஜா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:45 ஆணில மாட்டிடுவாருங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 தான் இருக்க மாட்டுவாருங்க. இதை விட வேடிக்கை மகாராஜா, முட்டை வாங்க போனா சனிக்கிழமை விட்ட முட்டையை வாங்கவே மாட்டாங்க. ஏன்? அன்னைக்கு கோழி முட்டை விட்டதே தப்பு. அதுல என்ன தப்பு? அந்த முட்டை விட்டது அது ஒரு வேலை செய்த மாதிரி கணக்கு. ஓய்வா இருக்க வேண்டியதாக இதுக்காக முட்டை விட்ட தப்புப்பா, அந்த முட்டை எனக்கு வேண்டாம். அப்படியா? இவங்க இப்படி இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ஒழுக்கம் கட்டு அமைதி கட்டி விடுகிறது. நீங்கள் விரும்பினால் இந்த ஜாதியை நிர்மூலமாக்குகிறேன். ஒருவேளை உங்களை நிர்மூலமாக்கிட்டா உங்களுக்கு வட்டி வர்றது கஷ்டமா இருக்கும், வருமானம் வர்றது குறைவாகும். அதற்கு பதிலாக நானே கஜானாக்காரர் கைகளில் 10,000 வெள்ளியை எடுத்து கொடுக்கிறேன். நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். இது என்னுடைய முத்திரை மோதிரம். அந்த ஜாதிக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ செய். எத்தனை மாதம் உண்டு என்று எனக்கு சொல்லுங்கள். எத்தனை மாதம் உண்டு என்று எனக்கு சொல்லுங்கள். 12 மாதங்கள் உண்டு பிரபுவே. 12 மாதங்கள் உண்டு பிரபுவே. 12 மாதத்தை எழுதி எடுங்கள். சொந்தத்திற்கு என்னிடம் இருந்து சொல்லுங்கள். 12 மாதங்கள் ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி உன்னை மட்டிலும் அல்ல வணக்கமா பண்ண மாட்டா என்றால் உன்னுடைய ஜாதி ஜனம் அனைத்தையும், ஆண்கள், பெண்கள், பெரியோர், சிறியோர், குழந்தைகள் அவ்வளோதையும் கொன்று குவிக்கிறேன். அடுத்த நாள் அவருடைய வீடுகளை கொள்ளையிடுகிறேன் என்று சட்டத்திலே எழுதி பரப்பிவிட்டான். முருகேச சட்டம் போச்சு. அவன் பார்த்தான். ஐயோ, சூசான் நகர், ஐயோ என்னுடைய ஜாதி அதிகமா. எஸ்தர் மகளே, எஸ்தர், சூசான் நகரம் கலங்கிட்டு இந்த ஆமான் ஓட்டல் ஆமான் ஓட்டல் நகரம் கலங்கிட்டு. எந்த நகரம் கலங்கிட்டு? நீங்க கை காட்டுறதுலே இருங்க. இதுக்குள்ளே சில கும்பல் இருக்குது. வெறும் தட்டிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியும். அவன் தட்டான், நான் தட்டேன். என்னடா எனக்கு தெரியும். அவன் தட்டான். அதோட இந்த மாதிரி தானே கெடுது நம்ம நாடு. சும்மானாலும் எத்தனையோ ஒரு கவனிக்கணும். உன்னை கேள்வி கேட்டு உனக்கு தம்பி பின்னால் இருந்து வருது. சூசான் சூசான் நகரமே கலங்கிட்டு ரட்டு உடித்துக் கொண்டான். சாமரை அள்ளி போட்டுக் கொண்டான். எஸ்தர், எஸ்தர் அரண்மனைக்கு முன்னால போறான். காவலாளிகள், ஐயா உபவாச உடையில் அரண்மனையில் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. ராணியினுடைய மகள் இருக்கலாம் ஐயா, சட்டம் அப்படி, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். எஸ்தர், எஸ்தர். மகாராணியினுடைய தாதி பெண்கள் ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். அம்மா, உங்களுடைய அப்பா தான் இல்லைக்காதிரி. எங்க அப்பா ஏண்டி இந்த மாதிரி? இல்லம்மா, அவருதான். ஆமா, எங்க அப்பா தான். யூத ஜாதியில் எப்படி ரட்டுடுத்தி வந்தால் சொல்ல முடியாத மனவேதனை குழப்பமாச்சு. ஆத்தாகு, தயவு செய்து எங்க அப்பா ஏன் இப்படி வந்திருக்காரு, போய் கேட்டு வாங்க. ஐயா, மகாராணி என்னை அனுப்பினார்கள். நீங்கள் ஏன் இந்த உபவாச உடையில் வந்திருக்கிறீர்கள்? அவளுக்கு தெரியாதா? இந்த சட்டத்தை கொண்டு போய் காட்டுங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா
எதையும் சாதிக்க முடியும். கணவன் அது ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியும். ஆம்பளைங்கள்லாம் மண்ணுல உண்டான பேசுங்க, பொம்பளைங்கள்லாம் எலும்புல உண்டான பேசுங்க. அது சாதாரண கைகால் எலும்பு இல்ல, எல்லா எலும்பு. அது கொஞ்சம் வளைவாதான் இருக்கும். யார எதுல எப்போ எப்படி வளைக்கணுமோ வளைப்பான். ஒரு காலேஜ் படிக்கிற காலேஜ் கேர்ள் தனியா போய் கொண்டிருந்தா ஒரு காலேஜ் பாய் பார்த்தா தனியா போயிடும், யாரும் இல்ல, விட்டு 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 போறான். அவ்வளவு வேகமா போறோம். என்ன 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 ஃபாலோ பண்ணின்னு வரான் இவன். அவன் என்ன நோக்கத்துல போறானா, அவன் என்ன நோக்கத்துல, இவன் பின்னாலேயே போறான். ஒரு முன்னால ஒரு கேட் இருந்தது, அப்படியே சாத்தி இருக்குது, நின்னுட்டான். இவனும் அவன் நின்றது, இவனையும் நின்னுட்டான். ரொம்ப கிட்ட போய் நின்றுக்கிறான். அவளுக்கு பயமா இருந்து, ஐயோ என்ன செய்ய போறான்னு விலக முடியாது. லேசா பார்த்து அவனை பார்த்து சிரிச்சா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பார்க்குது, சிரிக்குது. திரும்பவும் சிரித்தா. ஒரு பிராட் ஸ்மைல், ஒரு தைரியம் வந்துட்டு, நம்மளை பார்த்து சும்மா சிரிக்குமா, ஏதோ காரணம் இருக்கு. நாமே போய் கேட்கலாம், ஏமா ஏதாவது உதவி வேணும்? ஆமா சார், இந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க. திறந்தான். கையிலெல்லாம் பெயிண்ட் ஒட்டிக்குச்சு. ஏமா பெயிண்ட் ஒட்டிக்குச்சுங்க? அதனால்தான் சார் உங்களை திறக்க சொன்னேன். அவ சிரிச்சாலே, சும்மாவா சிரிச்சா? உனக்கு என்னத்துக்குடா இந்த பொழப்பு? அவ தேங்க்ஸ் கூட சொல்லாம டபுள் ரைட் கொடுத்துட்டு போறா. இவன் பெயிண்ட் 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 தண்ணியில கழுவுற சமாச்சாரமா? ஒண்ணு துணியில துடைக்கணும், அல்லது மண்ணெண்ணில கழுவணும். அந்த நாட்டம் போக சோப் போடணும். அந்த சோப்போட எதுக்குடா இந்த வேலை? அவ பாருன போனா காரணம் இல்லாம சிரிக்குமா? காரணத்தோட தான் சிரிச்சா. உன் மூஞ்சில கைய வாங்கி போட்டு போறாளே, ஒரே ஒரு ஸ்மைல்லையே உன்னை வளைச்சிட்டாளே. ரொம்ப பயம்தான். என்ன நடக்கும் போய் சொல்லுங்க. அம்மா இதை படித்து பார்க்க சொன்னார் உங்க அப்பா. ஆதார் மாதம் 14வது மாதம் 13ஆம் தேதி யூதர்களை கொள்ளலாம். ஐயோ, ஆண்கள் பெண்கள் பெரியோர் சிறியோர்கள் எல்லாரையும் கொள்ள. ஐயோ, நான் என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை ரத்து பண்ணணுமா? ராஜாவுடைய கையொப்புதல் தாமா வந்திருக்குது. அது எப்படி என்னுடைய புருஷன் கையெழுத்து போட்டு? நானே இந்த கல்யாணம் ஆகி 30 நாள் ஆகுது, என்ன ராஜா கூப்பிடவே இல்லையே. பொச்சங்களை நீட்டாம நான் ஒண்ணும் பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு பயமா இருக்குது. வசதி அனுப்பின மாதிரி என்ன அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னால முடியாது. அந்த வெள்ளை துணி எடுங்க, இதை கட்டிக்கிட்ட வீட்டுக்கு போக சொல்லுங்க. 4 பேர் கொண்டாந்து நம்ம கொண்டாட்டு போய் சொல்லுங்க. என்ன சொன்ன என் மக? இதை கட்டிக்கிட்ட வீட்டுக்கு போக சொன்னாங்க. மலையா நம்பி வந்தனே எஸ்தர், உன்ன முடியாதனவா சொல்லிட்ட மகளே. எஸ்தர், நான் இல்லைன்னா நீ இன்னைக்கு ராணியா இருப்பியா மகளே? என் தோல் தாமோ உனக்கு தொட்டில், என்னுடைய மடிதாமோ உனக்கு கட்டில். முடியாதனவா சொல்லிட்ட. சின்னஞ்சீரு கிளியே எத்தரே செல்வ களஞ்சியமே, அள்ளி அழைத்திடவே என்னே ஆடி வருகின்ற தேனே. அள்ளி அழைத்திடவே என்னே ஆடி வருகின்ற தேனே. கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ, பிச்சி பூ சூடி வைத்தேன் உனக்கு பின்னரும் பழி விட்டு. பள்ளிக்கு போகையிலே உன் பிள்ளை கண்டு மகிழ்ந்தே. அப்பா பிள்ளை கண்டு மகிழ்ந்தே. கண்மணியே கண்ணுறங்காயோ, உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருகடி. நெற்றி முனை ஊரா, நெற்றி முனை ஊரால் புகழ்ந்தால் நெலிசில் நிற்கிறது மகளே. எங்கள் நெலிசில் நிற்கிறது மகளே. கண்மணியே கண்ணுறங்காயோ. இப்படிலாம் வளர்த்தம்மா உன்னை. முடியாதுன்னவா சொல்லிட்ட. பரவாயில்லம்மா, நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பில்லாம நினைக்கிறியா மகளே? முதல் கத்தி உன் கழுத்துக்கு தான் வரும். நீ உதவி செய்யலன்னா பரவாயில்ல. யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அந்த இடம் எது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். அந்த இடத்தில்
பாடுங்க, கை இருக்கிறவங்க கூட்டி பாடுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். ஐயா, நான் செத்துட்டா இந்த துணியை என் மேல கொண்டு வந்து போட சொல்லுங்க, அது கூட தேவையில்ல, கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுங்க. ராணி ஆயிட்டதுனால ஏற்றி விட்ட ஏனியை ஏற்றி உதச்சுட்டாயா, கரகரக்க ஒருவனை செப்பத்தை கப்பலை படல உதச்சுட்டா. கொண்டு போய் கொடுங்க, கொடுங்க ஐயா, கொடுங்க, போங்க, எடுத்துக்கொண்டு போங்க. என்ன சொன்னார் எங்க அப்பா? ஏகமா சத்தம் போடுறாருமா, செத்தா கொண்டு வந்து போட சொல்லு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்குனவரே எங்க அப்பா தான். நான் இன்னைக்கு ராணியா இருக்கிறேன்னா அவருடைய வளர்ப்பு தான். 127 பெண்ல ராஜா என்னை தேர்ந்தெடுக்கலன்னா எங்க அப்பா வளர்த்துதான் என்ன பிரயோஜனம்? இவரில்ல என்னை தேர்ந்தெடுத்தாரு, இவரில்ல கையெழுத்து வச்சிருக்கிறாரு. என் புருஷன் வச்ச கையெழுத்தை நானே எதிர்ச்சி பண்ணலாமா? நான் இவரில்ல எங்க அப்பா வளர்க்காம இவரு என்ன தேர்ந்தெடுக்க முடியாது. இவர் தேர்ந்தெடுக்க முடியாம ராணியாவும் ஆக முடியாது. இவருக்கு பயப்படுவோனா அவருக்கு பயப்படுவோனா? உரலுக்கு பயப்படுவோனா உலகைக்கு பயப்படுவோனா? மக்களுக்காவது 2 பக்கம் அடி, உரலுக்கு 1 பக்கம் தான் அடி. எனக்கோ அப்படி பெண்ணுன்னா அப்படிதாம்மா. பிறந்த வீட்டுக்கு கஷ்டப்படுவியா, புகுந்த வீட்டுக்கு கஷ்டப்படுவியா? எங்க என்னம்மா கிறிஸ்துமஸ் அதுவும் எங்க அப்பா கிட்ட போய் நான் என் பிள்ளைங்களும் ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். என்னடி உங்க அப்பா உங்க பேர் உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்க அப்பா ஆசை வந்து வேலை பாரு. சரி கத்தாதீங்க, நாளும் கிழமை எது கத்துறீங்க? நியூ இயர் அன்னைக்கு இவன் கூப்பிடுறான், பாமா நியூ இயர் பிளஸிங் வாங்கிட்டு வரலாம் எங்க அப்பா கிட்ட. உங்க அப்பா ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? என்ன கொதிக்குதான் மணக்குது. நீங்களும் உங்க பிள்ளைங்களான அன்னைக்கு நீ போய் இருந்தீன்னா அவ வருவாள். இன்னைக்கு அவளை யாருன்னு நினைச்ச ஏவாள் பிள்ளவ டபுள் பிடிவாரும் இருக்கும், பழிக்கு பழி வாங்காம விட மாட்டான். தீத்து கட்டிட்டா பாரு உன்னை இப்படி என்ன சொல்லு நினைப்பாரு. எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவை போய் பார்க்கிறேன். நீங்க 2 பேர்ல பதில் சொல்லணும். நீங்க 2 பேர்ல யாராவது பதில் சொல்லணும். செத்தாலும் சாகிறேன்னா இன்னொரு அர்த்தம் என்ன? நான் பாஸ் பண்ணாலும் பண்ணுவேன். இன்னொரு அர்த்தம் என்னடா? எல்லாரும் சொல்றாங்க பாடுறாது வேணாம், மழை பெய்தாலும் பெய்யும், பஸ் வந்தாலும் வரும். ஆனால் இயேசுவோ சாவதற்கே வந்தார். தாடி மயிரை பிடுங்குவார்கள் என்று தெரியும், காரி துப்புவார்கள் என்று தெரியும், தலையில் முள்முடி வைப்பார்கள், தடியால் அடிப்பார்கள், குட்டுவார்கள் என்று தெரியும், 1 குறைய 39 அடிகள் அடிப்பார்கள் என்று தெரியும். இவளை எல்லாம் சகிக்க வந்தார். இவளோ செத்தாலும் சாகிறேன், ஒரு வேற சாவேன் என்கின்றார். போய் சொல்லுங்க, ஐயா ஐயா என்னையா பட்டு துணி கொடுத்து அனுப்பிச்சால? இப்போ இல்ல இல்ல இல்ல, செத்தாலும் சாகிறேன், ராஜாவை போய் பார்க்கிறேன்னு இருக்காங்க. அவங்களும் அவங்க தோழி பெண்களும் 3 நாள் உபவாசம் இருக்காங்களா, அனந்தனி ஆகாரம் உட்கொள்ளாம. நீங்களும் சோசன நலன் இருக்கிற யூதர்களும் உபவாசம் இருக்கணுமா? அப்படியா சொல்ல? என் மக என்னன்னாலும் என் மக தான். மை டாட்டர் இஸ் மை டாட்டர் ஆல் ஹர் லைஃப், மை சன் இஸ் மை சன் till he gets a wife. கிங் லியர்ல ஷேக்ஸ்பியர் சொன்ன வார்த்தை. நான் உங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துருவேன் நான் ஒரு நாள் சொல்ல நினைக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம தனி கொடுத்துட்டு போனா ரொம்ப நல்லது. உங்க அப்பாவை விட்டுணும், உங்க அம்மாவை அதெல்லாம் சொல்ற நினைக்காதீங்க. நம்ம தனியா இருந்தா நல்லது இல்லையா? அதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளா? உபவாசம் இருக்கின்றார். ஜபத்தினால் முடியாததை உபவாசத்தினால் சாதித்தவர்கள் உண்டே. அன்னாள் உபவாசித்தார், தானியேல் உபவாசித்தார், தாவீது உபவாசித்தார், சவுல் கொர்நேலியு உபவாசித்தார், எஸ்ரா நெகேமியா உபவாசித்தார். இயேசுநாதரும் 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் உபவாசம் உபவாசமே அண்ணா எலியா எல்லாரும் உபவாசத்தால்
ராஜாவை பார்க்க புறப்பட்டு போகிறார். 2 வசனங்கள் படியுங்கள். எஸ்தர் 5:1, மத்தேயு 27:11. எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து வந்து நின்றாள். போதும், எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து வந்து ராஜா முன் நின்றாள். மத்தேயு 27:11. தேசாதிபதிக்கு முன்பாக இயேசு நின்றார். 2 பேர் நிற்கிறதையும் பாருங்க. ஒருத்தி கணவர் முன்னால ராஜவஸ்திரம், ஒரு நியாயாதிபதி முன்னால சர்வலோக நியாயாதிபதியாக இயேசு குற்றவாளியாக நிற்கிறார். ஒருத்தி யூத ஜாதிக்காக நிற்கிறார், உலக மக்கள் அனைவருக்காக நின்றார். நீ யாருக்காக நிற்கிறாய்? திறப்பின் வாசலிலே நிற்க சகோதரியே, உன்னுடைய குடும்பத்திற்காக நீதான். உன்னுடைய கணவரும் பிள்ளைகளும் குதிங்காலில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய முழங்காலில் தேவனுக்கு முன்பாக நில். உன்னுடைய திருச்சபை வளம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை சுகம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நின்றால் சுகமான முறையிலே உன் குதிகாலிலே நிற்க முடியும். 3வது நாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ராஜ அரண்மனை முற்றத்திற்கு வருகிறாள். காவலர்கள் பார்க்கிறார்கள். உத்தரவு இல்லாமல் வருகிற பட்டக்கத்தி எழுத்தான், அவனு எழுத்தான். ஐயா, என்ன எண்ணத்தோட வந்திருக்கான இவனுக்கு தெரியாது. அவன் யாரை பார்த்துட்டு வராங்கிறது அவனுக்கு தெரியாது. வாத்தியார் சொல்லிட்டார், கொடைக்கானல் எக்ஸ்கர்ஷனுக்கு போகணும், ஒவ்வொரு பிள்ளையாண்டான 50 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஒரு பையன், சார் எங்க அப்பா என்ன அனுப்ப மாட்டார் சார். அபசகனமாக பேசாத, அனுப்ப மாட்டார் சார். நான் கொடைக்கானல் பார்த்துருக்கேன் சார். நீ பார்த்துருக்க? யார் தானே பார்த்துல? கோல் கிளாஸ் போது வர முடியாது, கொடுக்க மாட்டார் சார். நீ அவங்க அப்பாவை கேட்கிற? உங்க அம்மாவை கேளு, அவங்க வாங்கி தருவாங்க. கொடுக்க மாட்டாங்க சார். நான் சொன்னேன்னு சொல்லி கேளு. கூட படிக்கிற பையனே போனான், அவனை ரெக்கமெண்ட் பண்றான். அம்மா நான் சொன்னம்மா வர முடியாது எங்க அப்பா. அவர் சொல்றாருமா, உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அம்மா அம்மா ஜாஸ்தி இல்லம்மா, 50 ரூபாய் தாம்மா. என்ன பண்ணுவான்? மகன் கெஞ்சிர கெஞ்ச பார்த்த என்னைக்கோ வாங்கின சேமியா போட்டல சேர்த்து மோந்து பார்த்தா வாடை அடிக்குது. உடச்சி வெயில்ல காய வச்சு புடைச்சு சுத்தம் பண்ணா. நெய்யில வாழை பொடி கஞ்சத்தில வாழையில வறுத்து எடுத்தா. முந்திரி பருப்பு திராட்சை பழம் போட்டா. நல்ல பால் ஊற்றி அருமையான பாயசம் இறக்கிட்டா. பப்படையத்தினால் டெக்னிக்கல்ல கருப்பு சவுக்குமா கீஞ்சி எடுப்பா. இப்ப இன்னைக்கு எல்லாம் நல்ல முறையில வறுத்து எடுத்து வச்சிருக்கிறான். முட்டை பொரியலோட எடுத்து வச்சிருக்கிறான். 2 முட்டை புல்சை போட்டிருக்கிறான். மல்லிகை போல தோறு சமைச்சு இருக்கிறான். பசுமை மஞ்சள் பருப்பு அருமையான சாம்பார். அப்பா வராப்பார், இன்னும் வரலையம்மா, மணி என்னடா 12 மணிக்கு ஆபீஸ் முடியுமே. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் இப்படி தான் ஊரு உலக தலையில தூக்கி போட்டு வைக்கல பாரு. ஊரு நேர காலத்தில் ஒரு பொம்பளை வேலையை முடிச்சு போகணுமே, கதையே கிடையாது. அம்மா அம்மா அப்பா வர உடனே தன்னை ஒழுங்கு பண்ணி கொண்டால் செம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாசலிலே வந்து நிற்கிறார். அவர் வந்து சைக்கிளை நிறுத்திட்டு காலை வைக்கிறார். 12 மணிக்கு ஆபீஸ் முடியலையா? முடிஞ்சதுமா, இன்னைக்கு டைரக்டர் வந்துட்டாரு, அதனால மேனேஜர் உட்கார வச்சிட்டாரு. இப்படி நீங்க நேரத்தில் வந்து சாப்பிட்டால் உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாள் இப்படி கேட்டவ இல்ல. அவனுக்கே தூக்கி நம்முடைய மனைவிக்கா இவ்வளவு உள்ள போய் பாக்கலாம். வாசனை கம்மா இது என்னம்மா, யாருக்காவது பர்த்டே? அப்படி ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்குமே, உங்களுக்காக தான் நான் செய்தேன். அப்படியா? என்ன 2 முட்டை போட்டு வச்சிருக்கிறேன். என்னதான் டாக்டர் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு, நீங்களே சாப்பிடுங்க. அருமையான நெய், அருமையான பருப்பு. பையன் பாக்குறான், இன்னும் 50 சமாச்சாரம். அம்மா என்ன சொல்றான் பையன்? அவனுமோ 50 ரூபாய் வேணுமா எக்ஸ்கர்ஷனுக்கு. அவன் சொன்னாலும் அப்பா கொடுக்க மாட்டாருன்னு அந்த வாத்தியார் சொன்னாலும் உங்க அம்மா கேட்கறான், அவங்க வாங்கி தர ஒன்னு நச்சரிச்சுன்னு இருக்கிறாங்க காலையில இருந்து. நான் சொல்லிட்டு, நீ உண்டு, உங்க அப்பா உண்டு. உங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்தா போ, உங்க அப்பா பணம் கொடுத்தா போ. உங்களுக்கு தெரியாம நான் எங்கேயாவது காசு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாம நான் என்னைக்காவது நான் அனுப்பிச்சது உண்டா? நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஏங்க என்ன சொல்றீங்க? அவன் என்ன சொல்லுவான்? எல்லாத்தையும் தின்னுட்டானே. தின்னாத இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம். கொடுத்தவர் சாதாரண எலும்பல்ல, வெலா எலும்பு. ஒரு பொண்ணு சிரிச்சா பாக்கெட் இருக்கிற மணி பர்ஸ் ஜிப்பு தானே திறக்கும். 50 எப்படி பத்தம்? பாக்கெட்ல 100 rupees இருக்கு, நோட்டு ஒண்ணு எடுத்துக்க சொல்லு. பையன் காது யாருக்கு? ராஜா பார்த்த உடனே குற்றங்களை நீட்டினான். கர்த்தர் பேசுகிறார் ரகசியரோடு, என் மகள் நீ கேள்வதில்
உன் வேண்டுதல் என்னவோ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தந்தில்லையே ஒரு ஜபத்திலே 5 காரியம் இருந்திட வேண்டும் பொத்திரம் இருந்திட வேண்டும் அது புரியம் இருந்திட வேண்டும் போலரிக்கை வேண்டும் அது மண்டாட்டி இருந்திட வேண்டும் வேண்டுதல் இருந்திட வேண்டும் இந்த 5 வேண்டும் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்னவோ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு ராஜாவுக்கு செய்யும் விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும். இவதான் 3 நாள் உபவாசத்துல இருந்தவளாச்சே. இவன் முதல் விருந்து கொடுக்கிறவ என்னென்ன ஐட்டம் கொடுக்கணும் எப்படி தயார் இதெல்லாம் எவ்வளவு சாமர்த்தியமா செய்யறா பாருங்க. Birds and beasts are being caught up by their legs. Men are being caught up by their tongues. பறவைகளும் மிருகங்களும் தங்கள் கால்களினால் கண்ணிகளிலேயே சிக்கிக் கொள்ளுகின்றன. மனிதன் தன் நாவினாலேயே சிக்கிக் கொள்ளுகின்றான். சில பையன்களை நாங்க கேள்வி கேட்போம், எழுந்திருப்பான் ரொம்ப ஜோரா, என்னன்னு விளங்காது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அட படுபாவி, நான் ஒருத்தன் தானடா ஆப்டர். இவ்வளவு பேருக்கு அங்களை கேட்க கூடாதா? என்ன மட்டுமா கேட்கணும்? அது சத்தம் இல்லாம சபிச்சு கொத்திக்கிட்டே இருப்பான். எதுக்கு அவனை கேட்பாங்க? எஸ்தர் ராஜாத்தி, உன்னுடைய வேண்டுதல் என்ன? நீ எதற்காக வேண்ட வந்திருக்கிறாய்? யாருக்காக மன்றாட வந்திருக்கிறாய்? அவன் ஒரு அந்நிய ராஜன், அந்நிய மதத்தை சேர்ந்தவன். அவனுக்கு ஜபத்தை பற்றி தெரியாது. ஒரு ஜபத்தில் 5 காரியங்கள் இருக்க வேண்டும். தோத்திரம் இருக்க வேண்டும், துதி இருக்க வேண்டும், பாவரிக்க வேண்டும், மன்றாட்ட வேண்டும். அடுத்ததுதான் வேண்டுதல். டாக்டர் ஜேம்ஸ் என்ற ஒரு பெரியவர் எப்பொழுதுமே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்றார். கீழே விழுந்தாலும் பிரைஸ் தி லார்ட், டம்ளர் போட்டு வச்சால் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா இப்படி எடுக்கிறார். முடியல சீப்பு சிக்கிக்கிட்டா கூட பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படி இருக்கிறார். ஒரு நாள் பாருங்க, அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பொம்பளை தலைவிரி கோலமா வந்தான். ஆர் யூ டாக்டர் ஜேம்ஸ்? எஸ். என்ன எஸ்? என்ன எஸ்? எவ்வளவு திமிர் இருந்தா என் புருஷனுக்கு நீ பைபிளோ கேஷ் அனுப்பி இருப்ப தவான்ல. உங்க புருஷன் பேர் என்னமா? டக்ளஸ். ஓ மிஸ்டர் டக்ளஸ். ஓ மிஸ்டர் டக்ளஸ். அவருதான் கேட்டாரு. அவர் கேட்டா நீ அனுப்பிச்ச வேண்டியத வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. தெரியாதுல்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்க. இன்னொரு தடவை பைபிளோ டாக்ஸ் அனுப்புன என்ன நடக்குன்னு தெரியாது. ஜாக்கிரதை. யூ ஆர் வார்ன். அப்படி போயிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நல்லதமா சொல்லிட்டு போறேன். போய் திரும்ப வந்தாங்க. உனக்கு அறிவு ஜாக்கிரதையா இருந்து. டாக்டர் ஜேம்ஸ் பேசாத அல்லி அவன் சொல்லல, பிரைஸ் அப்படின்னு சொல்லல. கர்த்தர் பார்த்தார். ஜேம்ஸ், ஜேம்ஸ், சுவாமி என்ன வழக்கமா சொல்லுவ எல்லா சூழ்நிலையிலையும், ரெண்டையும் சொல்லலையே. என்ன சாமி, என் வீட்டுக்குள்ளவே வந்து பூந்து என்னையே தாறுமாறாவா வார்வார்னு மாறிட்டு போறேன். நான் எப்படி பிரைஸ் இல்லையா? ஜேம்ஸ், உனக்கு நான் இப்படிப்பட்ட மனைவியை கொடுக்கவில்லையே. தோற்றம் 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 தோற்றமே துணதா, தோற்றம் 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 தோற்றமே துணதா, தோற்றம் 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 தோற்றமே துணதா, தோற்றம் 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 தோற்றமே துணதா. என்னை எடுத்து இந்த நாள் வரை வளர்ந்து என்னை ஆளத்தையே உழைக்க செய்தி பிழைக்க செய்தேன். தோற்றம் 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 தோற்றமே துணதா, தோற்றம் 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 தோற்றமே துணதா. எஸ்தருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய கணவனாகிய அகாஸ்வேரு ஒரு திராட்சரச கேஸ்ன்னு தெரியும். அதை ஊத்துனா விட்ஸ் என்ன ஆகுன்றது தெரியும். அதை ஊத்தி சாதிக்கலாம்னு உட்கார திராட்சரசத்தை ஊத்துறா. எஸ்தர், என்னம்மா உங்களுடைய வேண்டுதல் என்ன? ராஜாவுக்கு சித்தமானால் நாளைக்கும் நான் செய்கிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன். எவ்வளவுதானே? ஆமான், நாளைக்கு வருகிறேன் வருகிறேன். ராஜா அரண்மனைக்கு போயிட்டான். இவன் வெளியே வரான். வாசல்ல உட்காந்து நகரான். இடிச்சு வச்ச புளி மாதிரி முருதக அப்ப கூட எழுந்திருக்க. சாவ போற கைது எவ்வளவு திமிராது. வீட்டுக்கு போறான். என்னங்க இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? ராஜா வீட்டுல இன்னைக்கு ராணி
என்ன மட்டும் ராஜாவை என்ன மட்டும் தான் விருந்து கொடுத்தாங்க. அப்படிங்களா? என்ன பெருமை இதெல்லாம்? என்னம்மா வாசல் காக்கிற கழுதை ஒண்ணு இருக்குது, அதுக்கு திமிரை என்னடனே என்ன பார்த்தா எழுந்திருச்சு நிக்கிறதும் இல்ல, வணங்குறதும் நமஸ்காரம் பண்றதும் இல்ல. ஏன்? அவன் யூதனா, கடவுளை தான் மனுஷன் வணங்க மாட்டானா? நீங்க சொல்றதெல்லாம் ராஜா செய்வாரா? ராஜா செய்வாரா? நான் எதனா சொன்னா உடனே பொன்மோதலத்தையே கைட்டு கொடுத்துறாருமா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, 50 மணி உயரத்துல ஒரு தூக்கு மரம் நாட்டு, ராஜாவை கேட்டு அதுல மொர்தெகாய மாட்டு. கரெக்ட். இப்பயே போறோம், நாளைக்கு இப்பயே போறோம். கடவுள் பார்க்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அகாஸ்வேரின் கண்களை கலைத்தார். வெளிய முத்தத்தில் வந்து உட்கார்ந்தான். அந்த பழைய நாவாக கொண்டு வந்து வாசி என்றான். எல்லாம் வாசிக்கிறாங்க. பெட்டால் தேரே சென்றவர்கள் ராஜான் மீது கைபோட எத்தனித்தார்கள். வாசல் காக்கிற யூதனாகிய மொர்தெகாயை துப்பு தலைக்கு ராஜாவின் உயிரை காப்பாற்றினான். என்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த யூதனாகிய மொர்தெகாய்க்கு ஏதாவது சிறப்பு கனம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஒன்றுமில்லை மகாராஜ். என்ன இது? 127 நாடுகளை ஆள்கின்ற என்னை உயிரோடு காப்பாற்றி வைத்திருக்கிறவன் அவன் தான், அவனுக்கு ஒரு கனம் இல்லையா? அந்த சமயத்துலதான் நம்ம ஆமான் அங்க போய் காலத்தை சின்னிக்கிற ஆமான் வந்திருக்கிறான். அவன் உள்ள வர சொல். ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்? ராஜா என்னை தவிர யாரை கனம் பண்ணுவார்? ராஜா தரிக்கிற கிரீடம் வர வேண்டும், ராஜா ஏறுகின்ற குதிரை வர வேண்டும், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற வெண் வஸ்திரம் வர வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு பிரபுவின் கையிலே கொடுத்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனை அலங்கரித்து குதிரை மீது ஏற்றி தெரு தெருவாக இப்படி சொல்ல வேண்டும். அப்படியானால் சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க. வாசலிலே உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாய்க்கு ஒன்றிலும் தவறாதபடி சீக்கிரம் போய் செய். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால் விழிக்குது அம்மான் கண்ணே. ஆண்டவன் போட்ட திட்டமெல்லாம் நின்று போகும் நினைச்சு பாரு. மண்வெட்டி காம்பு யாரை பார்க்கும், வெட்டுகின்றவனை குறி காட்டும். எனக்கு குழியை விட்டாதே, உனக்கு குழியை பிறகுவார். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வை. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வை. சங்கீதம் 7:11 எடுத்து வை. ஏசாயா 10:2. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான சட்டங்களை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ, தன்னை வணங்கவில்லை என்பதற்காக ஒரு ஜாதியை நிர்மூலமாக்குவதா? சங்கீதம் 7:15. இல்லை, குழியை வெட்டி அதை அகலமாக்கினான், ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியை வெட்டுறதுக்கு எத்தனை பேர் படிக்கிறீங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் வெட்டா பார்த்தாத, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? சரி வெட்டுங்க. வெட்ட மாட்டாங்க இனிமேல். குழியை வெட்டி ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். பிறருக்கு நீங்களும் நானும் செய்கிற துரோகம் நம் மீதுதான் திரும்பும். உன்னால் காக்க முடியுமானால் காத்துவிடு என்று நாம் படிக்கிறோமே. நீதிமொழிகளின் புத்தகம் 24:11. மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. மொர்தெகாய், உன்னை ராஜா கனம் பண்றாராம். எல்லாம் உடுத்தி கொண்டு இந்த குதிரை மேலு தெரு தெருவா சுத்திக்கின்னு வரான். எல்லாம் ஐயோ, நம்முடைய எஜமா கீழே நடக்கிறாரு, கால்காரன் யூத ராஜா குதிரை மேல போறான். ஐயோ, முகத்தை முக்காடு போட்டுன்னு போறான். எல்லாம் முடிஞ்சது. ராஜா அரண்மனைக்கு குதிரை போயிட்டுது, லாயத்துக்கு குதிரை போயிட்டுது, ஆடு அரண்மனைக்கு போயிட்டுது. மொர்தெகாய் வாசல்ல வந்து பழைய வேலையில உக்காந்துட்டான். இவன் முக்காடு போட்டுன்னு வீட்டுக்கு வரான். மனைவி இருக்கிறா. என்ன படி எல்லாம் கட்டி போச்சு. ஏங்க நீ தானே சொன்ன நாட்டு கேட்டு மாட்டுன்னு, கடைசியா நானே மாட்டிக்கிறேன். நான் நாளைக்கு தானே உங்களை போக சொன்னேன். உங்களை யாரு என்ன ராத்திரிக்கே போக சொன்னது? பாத்தீங்களா? முடுக்கி விட்டவளே இவதான். அதனாலதான் உங்களால முடிஞ்சா அடக்குங்க, இல்ல அடங்குங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும். முடிஞ்சா அடக்கணும், இல்லைன்னா நம்ம தான் சைடு வாங்கின்னு வந்து எல்லாத்துக்கும் வம்பு. அது எலும்பு, அது அப்படிதான் இருக்கும். டபுள் ஸ்ட்ராங். முடியாது. வெட்டுனாதான் ரெண்டா உடைமை ஒழிய இல்லைன்னா முடியாது.
மண் அப்படி இல்ல, தனி தெளிச்சாலே கொட 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 கொட. நம்ம கதி அப்படி, நம்ம வாங்கி வந்த வாரம் அப்படி. இங்க என்ன பண்றது? நம்ம தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு துணைக்கு கொண்டாந்தாரு. அந்த துணை இந்த கதியில இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? போனது தானே. ஐயா மகாராஜா விருந்துக்கு வர சொல்லுகிறார். கடைசி விருந்து. இந்த சரித்திரத்தில் 5 விருந்துகள் நடக்கின்றன. முதல் விருந்து உலக மனிதனாக அகாஸ்வேரின் விருந்து, 2வது வஸ்தி கொடுத்த விருந்து, 3வது நேற்று எஸ்தர் கொடுத்தது, இன்றைக்கு கொடுப்பது 4, நாளைக்கு மொர்தெகாய் கொடுப்பது 5. தேவனுடைய மனுஷனுடைய விருந்திலே முடிகிறது. சகோதரனே சகோதரியே, நினைத்துப்பார். உனக்கு தெரியாமலே உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த எஸ்தர் என்ன செய்தார்? தன்னுடைய கருத்தை தேவனோடு பகிர்ந்து கொண்டால். மோசே பகிர்ந்தான், செங்கடல் 2ஆனது. எலியா பகிர்ந்தான், காகங்கள் வந்தன, வானங்கள் அடைபட்டன. மீண்டும் பகிர்ந்தான், வானங்கள் திறவுண்டன. மோசே ஜெபித்தான், செங்கடல் 2ஆக பிளந்தது. அது மட்டிலுமல்ல, அன்னா ஜெபித்தாள், கருவுற்றாள். ராகேல் ஜெபித்தாள், கருவுற்றாள். சகோதரி சகோதரி நினைத்துப்பார். தேவனுடைய கிருபை உன்னை எவ்வளவாக ஆயத்தப்படுத்துகிறது. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? எஸ்தர், என்னமா 2 நாள் விருந்து? என்ன உடைய வேண்டுதல்? என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவார்களாக. நானும் என் ஜனங்களும் அடிமைகளாக வெள்ளாட்டுகளாக விற்கப்பட்டிருந்தாலும் மௌனமாயிருப்போம். ஏனென்றால் உயிரோடாவது இருப்போம். இப்ப சட்டத்தில் இருக்கின்றபடி நாங்கள் எல்லாரும் சாக வேண்டும். நானும் ஒரு யூத பெண். அப்படி நான் இறந்தால் ராஜாவுக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. அப்படி செய்ய துணிகரம் கொண்ட துஷ்டன் யார்? அவன் எங்கே? அப்படி செய்ய துணிகரம் கொண்ட துஷ்டனாகிய சத்துருமாகிய பகையின் இந்த ஆமான் தான். ராஜா திராட்சரச கோப்பை வச்சு அந்த அவனுக்கு போய்விட்டான். எஸ்தர் எல்லாவற்றையும் போட்டு விட்டு அந்த புறத்திற்கு போனாள். அவள் பின்னாலேயே போய் மன்னிப்பு கேட்கலான்னு போனான். அவன் அந்த புறத்திற்கு போனாலே இவன் போயிருக்கலாம் ஐயா. அவ கட்டில உட்காந்தா, இவன் அந்த கட்டில குப்புற விழுந்தான். கோபமாக போன புருஷனாகி அகாசேரி ராணியை சாந்தப்படுத்தலாம் என்று உள்ளே வந்தான். காணோம். அந்த புறத்திற்கு வந்தான். அங்கு பார்த்த காட்சி ரத்தத்தை உரைய வைத்தது. நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என் கண்களுக்கு முன்பாக என் பட்டத்து ராணியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்று இருந்தாரோ, கூட வந்த ஆத்தாகின்ற பிரபு வெள்ளை துணியால் உயிரோடு இருந்த ஆமானை மூடினான். கோடிக்கு ஒரு வெள்ள, குமரிக்கு ஒரு பிள்ளை. இந்த பக்கம் பார்த்து சொன்னான், மகாராஜா உங்கள் உயிரை காப்பாற்றிய மொர்தெகாயை தூக்கில் கொள்ள வேண்டும் என்று. இந்த ஆமான் அவன் வீட்டு முன்னால 50 முழவைக்கு தூக்கு மர நாட்டியிருக்கான். அப்படியா? அல்லவன் தூக்கு போடுங்கள். பாவம் உன்னை தொடரும், அடையாளம் கண்டு பிடிக்கும். தலைமுறை வந்துவிட்டால் பகலில் வந்து படுத்திருக்கும். நீதிமொழிகள் 21 வசனம் 1 எடுத்திடுவார். பாடல் முடிந்ததும் பதம் பதமாய் படித்திடுவார். எதை சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் தப்பு இல்லாம வாசிய. தயவுசெய்து விடுங்கம்மா. நாங்களே கஷ்டப்பட்டு டாக்டர்னு வர, நீங்க லேடி டாக்டர். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க ரிசப்ஷனிஸ்ட் கம் டைப்பிஸ்ட் வரீங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு அப்புறம் வேற எங்க தான்? பஸ்ல எல்லாம் மகளிர் மகளிர் மகளிர், பெண்கள் பெண்கள் பெண்கள். ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு சீட்ல உட்காந்துக்கிறீங்க. நாங்க என்னமா எல்லாம் எங்க சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப எங்க கதி? நீங்க மாத்திரம் உங்க பிள்ளையும் உட்கார. சில சமயத்துல சில ஆம்பளை இருக்கிறான், நீங்க என் பக்கத்துல உட்காருங்க. பெண்கள் போட்டுக்குது. என் வைஃப் தான் சும்மா கடைங்க பேர். வீட்டுல உட்காருங்களே போதாதா, பஸ்ல வேற வந்து உட்காரணும். இடத்த விடக்கூடாது. விட முடியாது. நீ படிடா. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அவர் தமது திசத்தின்படி அதை திசை திருப்புகின்றார். ஒரு அதிகாரி உன்னை வெறுக்கிறாரா, உன்னை எரிந்து விழுந்து பேசுகிறாரா, மகனே மகனே நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேவனிடத்தில் போய் உன்னுடைய கண்ணீரை அவர் திருப்தியில் செய். அவருடைய மனதை அவர் திருப்பி விடுவார். யாருன்னு நினைச்சுன்னு பேசுற நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா தன்னால திரும்பும். சுதி கொடுத்து கொண்டே இருக்கலாமே. நீங்களே கதையை கவனிக்கிறீங்களா? தூக்கி போட்டு விட்டார்கள். எஸ்தர், நீ ஆமானுடைய வீட்டை எடுத்து
வைத்துக்கொள். ஆமன் வகித்த பதவியெல்லாம் மொர்தெகாய் வகிக்கட்டும். மொர்தெகாய் வந்தான். எஸ்தர், ஒரு சமாச்சாரம். என்னப்பா, அந்த சட்டம் இன்னும் மாறல மகளே. ஆளை கொண்டுட்டாங்க, தூக்கில போட்டாங்க. இந்த சட்டம் எந்த சட்டம்? என்ன மகளே, ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதி. சும்மா சும்மா நம்ம போய் கேட்டா என்ன நினைப்பாரோ. நான் நாளைக்கு கேட்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அலங்காரம் பண்ணி கொண்டு போய் பாதபடியை தொட்டான், குற்றங்கோலை நீட்டினான். எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்னம்மா? சித்தமானால் கிருபை கிடைத்தால், வார்த்தை சரியானால், கண்ணுக்கு நான் பிரியமானால் கட்டளை தருவீரே. என் கண்ணில் இது வரும் பொல்லாப்பை பார்த்தேனோ, என் கணத்தில் இது வரும் பொல்லாப்பை பார்த்தேனோ. எனக்காக வேண்டுதல் கண்டு காத்திட வேண்டும். எங்களை கொண்டு குடிக்க சட்டம் ஒன்று உள்ளது, ரத்து செய்திட வேண்டுமே. யூத மக்கள் மகிழ்ந்து வாழ அனுகிரகம் செய்ய வேண்டுமே. யூத ஜாதி உமக்கு தெரியும் உடன்படிக்கை தன்மே. உபத்திரவம் அடைந்த ஜனமதி ஒரு காலம் அழிந்திடலாம். சுத்தமானால் கிடைத்தால், வார்த்தை சரியானால், கண்ணுக்கு நான் பிரியமானால் கட்டளை தருவீரே. இதோ என்னுடைய முத்திரை மோதிரம், எடுத்துக்கொள். உங்களுக்கு எப்படி சித்தமோ விருப்பமோ அப்படி மாற்றி எழுதுங்கள். அதே நாளில் அதே தேதியில் அமலேக்கியர்களை கொல்லலாம் என்று சட்டத்தை மாற்றி எழுதினார். கிறிஸ்துவின் மரணம் சாத்தானின் கோட்டையை அழித்தது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? திரும்புகின்றாய். 2 ஆடவர்கள் நடமாடினார்கள். ஒருவன் ஆமான், இன்னொரு மொர்தெகாய். நீ யாராக இருக்க விரும்புகின்றாய்? எஸ்தருக்கு இருந்த அழகு, கவர்ச்சி, திறமை, தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு. ஒருவேளை எனக்கு அந்த அழகு இல்லை என்று நினைக்கிறாயா? உனக்கு கொடுத்திருக்கிற வரங்களே, தாழ்ந்துகளே, அழகே, பதவியே, பொறுப்பே போதும் மகளே. இதை வைத்துக் கொண்டே நீ வாழலாமே. மொர்தெகாயை போல ஞானம் எனக்கு இல்லை என்கிறாயா? சகோதரனே, உன்னுடைய கண்காணிப்பிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக வளர்த்துக்கொள். உன்னுடைய அருமை கர்ப்பத்தின் கனிகளை செவ்வையான பாதையிலே நடத்த வேண்டியது. இறுதியாக நாம் பார்க்கிறோம், எஸ்தருடைய புத்தகத்திலே 10வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலே, கீழிருந்து 4வது வாக்கியத்திலே, ஜனங்கள் எல்லாருக்கும் பிரியமானவனும் தன் ஜனங்களுக்குள்ளே உயர்ந்த மதிப்பும் பெற்றும் ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்திலே சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தார். நீ 2 பேருக்கு சண்டை மூட்டுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறியா? சமாதானத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறியா? பார்த்துக்கொள். எல்லாரும் பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியது கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பகலிலே பறந்து வருகிற அம்புகளுக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உண்மையுள்ளவர், நான் கர்த்தர், மாறாதவர். நீ மாறுவாய், முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெப நிலைக்கு வருவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே,
நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் தாங்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள். உம்முடைய அன்பிற்கு கரத்திலே ஏந்தப்பட வேண்டியவர்கள் நாங்கள். எங்களோடு கூட இருந்தே எங்களை பற்றி கேவலமாக பேசி தங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்பதற்காகவே எங்களை வெறுக்கிறவர்கள் இருப்பார்களானால் ஒரு எல்லையிலே அவர்களை நிறுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். முகாந்திரம் இல்லாமல் யாரையும் நாங்கள் பகைக்காதபடி பொறுத்து போக கிருபை செய்து உம்முடைய சிலுவையின் மரணத்தில் முதல் ஜெபத்தை நாங்கள் என்றும் ஜெபிக்க கிருபை செய்திருளும். அறியாமல் செய்கிறவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னித்தருளும், எங்களையும் மன்னித்தருளும். கிருபை நிறைந்த கர்த்தாவை உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தியருளும். எங்களுடைய திருச்சபையில் அநேக பெண்மணிகள் எஸ்தர்களாக தோன்ற, அநேக ஆண்கள் முர்தேகாய்களாக இருக்க கிருபை செய்திருளும். உமக்கு சித்தமான அடுத்த நாள் உயிர்த்தெழுந்த காலையில் நாங்கள் உம்மை சந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்திருளும். உம்முடைய திருப்பந்தியிலே சேர எங்களுக்கு தகுதி உடையவர்களாக தகுதியை தந்திருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த இரவிலே நாங்கள் படுக்கைக்கு போய் படுக்கும் பொழுது தூக்கம் வருகின்ற வரைக்கும் எங்களையும் பார்த்து இந்த கேள்வியை கேளும். உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன? ஒரு சிலர் தங்களுடைய வேண்டுதல்களோடு வந்திருக்கிறார்கள் ஐயா, ஒரு சிலர் தங்கள் மன்றாட்டுகளோடு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை எங்களுடைய மன்றாட்டுகளை வேண்டுதல்களை பிறர் கேட்டால் சிரிப்பார்கள், பகைப்பார்கள், கேவலமாக பேசுவார்கள். உம்மிடத்திலே எங்களுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம், உம்மிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுகிறோம். கிருபையோடு பார்த்த கண்கள், கிருபையோடு ஓடி வந்த கால்கள், கிருபையோடு உருகிய நெஞ்சம், கிருபையோடு அரவணைத்த கைகள், கிருபையோடு மன்னிப்புக்கு அடையாளமாக முத்தமிடும் உதடுகள், இவைகளை நினைத்து பெறப்போகின்ற வஸ்திரம், பெறப்போகின்ற மோதிரம், பெறப்போகின்ற பாதரட்சை, பெறப்போகின்ற ஒப்பற்ற ஐக்கியம், விசுவாச அறிக்கையில் சொல்லுகிறோமே பர்சுவானுடைய ஐக்கியத்தை, அந்த ஐக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை உனக்கு அணிவிக்கிறார். மகனாக ஆயத்தமுள்ளவனாக உன்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். ஈசுராஜனில் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனில் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். கலவீனம் யாவும் வல்லோரே, கலநீந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே. சரணம் சரணம் சரணம்.